தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோகபிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் தலைவராக இருந்து ஆண்டு நடத்துகிற உம்முடைய சபையிலே எங்களையும் நீர் பத்திரமாய் வைத்து போஷித்து வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இப்போது இந்த ஆராதனை வேலையை உம்முடைய திருப்பிரசனத்தினாலே ஆண்டு நடத்தணுமா எண்ணிக்கிறோம். ஆண்டவரே, பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலையும் நீரே எங்களோடு கூட இருந்து வழிநடத்தணுமா எண்ணிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் இன்னும் அதிகமாக உமக்குள்ளே வேரூன்றி வளர எங்கள் ஒருக்கு உதவி செய்யும். உம்மை ஏற்ற விதமாக ஆராதிக்க எங்கள் ஒருக்கு உதவி தாரும். மிட்பிரச்சரமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது பாடலாக பாடல் எண் 14 நாம் பாடுவோம். பாடல் எண் 14. ஒரு காலைதோறும் அவருடைய இரக்கமும் கிருபையும் நமக்கு புதிதாய் தந்து ஒவ்வொரு நாளும் நம்மை ஆதரிக்கிற நம்முடைய ஆண்டவர். ஒரு கடலின் அலைகள் எப்படி ஓயாது இருக்குதோ அதே போல் அவருடைய அன்பும் அவருடைய கிருபையும் என்றும் ஓயாது நம்மை மட்டும் நடத்தி வந்ததுக்கு நம்ம எண்ணி அவருடைய கிருபையின் மேன்மை உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை பாடுவோம். காலைதோறும் கர்த்தனே புது கிருபையை தினம் பொழிகின்றீரே. காலைதோறும் கர்த்தனே புது கிருபையை தினம் பொழிகின்றீரே. காலைதோறும் கர்த்தனே என் தேவன் நல்லவரே, மாதேவன் வல்லவரே. என் தேவன் நல்லவரே, மாதேவன் வல்லவரே. உம் சமூகம் எனக்கு ஆனந்தமே, உம் சமூகம் எனக்கு ஆனந்தமே. காலைதோறும் கர்த்தனே புது கிருபையை தினம் பொழிகின்றீரே. காலைதோறும் கர்த்தனே ஆழியின் அலைகள் ஓயாது போல் அன்பின் அலைகள் எழும்புமே. ஆழியின் அலைகள் ஓயாது போல் அன்பின் அலைகள் எழும்புமே. மலைகள் விலகும் பர்வதம் அகலும் மாறாவும் கிருபை நீங்கிடாதே. மலைகள் விலகும் பர்வதம் அகலும் மாறாவும் கிருபை நீங்கிடாதே. காலைதோறும் கர்த்தனே புது கிருபையை தினம் பொழிகின்றீரே. காலைதோறும் கர்த்தனே ஆதி அதிசயம் அற்புதங்கள் வல்லமை நானும் கண்டிடவே. ஆதி அதிசயம் அற்புதங்கள் வல்லமை நானும் கண்டிடவே. மகிமையின் சாயல் அணிந்து நானும் மனதில் மறுரூபமாகிடுவே. மகிமையின் சாயல் அணிந்து நானும் மனதில் மறுரூபமாகிடுவே. காலைதோறும் கர்த்தனே புது கிருபையை தினம் பொழிகின்றீரே. காலைதோறும் கர்த்தனே கனிமரமாய் நான் செழித்திடவே. கர்த்தரே உமது பலன் தாரும். கனிமரமாய் நான் செழித்திடவே. கர்த்தரே உமது பலன் தாரும். கால காலத்தில் பலனை கொடுக்க கண்மணி போல் என்னை காத்திடுவீர். கால காலத்தில் பலனை கொடுக்க கண்மணி போல் என்னை காத்திடுவீர். காலைதோறும் கர்த்தனே புது கிருபையை தினம் பொழிகின்றீரே. காலைதோறும் கர்த்தனே ஜாதிகள் நடுவில் ஜனமே கலங்கரை விளக்காய் திகழவே.
ஜாதிகள் நடுவில் ஜனமே கலங்கரை விளக்காய் திகழவே எரியும் தீபங்கள் தொடர்ந்து எரிய அக்கினியாவி ஊற்றிடுவே எரியும் தீபங்கள் தொடர்ந்து எரிய அக்கினியாவி ஊற்றிடுவே காலைதோறும் கர்த்தனே புது கிருபையை தினம் பொழிகின்றீரே காலைதோறும் கர்த்தனே என் தேவன் நல்லவரே மாதேவன் வல்லவரே என் தேவன் நல்லவரே மாதேவன் வல்லவரே சமூகம் எனக்கு ஆனந்தமே சமூகம் எனக்கு ஆனந்தமே காலைதோறும் கர்த்தனே புது கிருபையை தினம் பொழிகின்றீரே காலைதோறும் கர்த்தனே. ஹல்லேலூயா. அடுத்ததாக 772வது பாடலை போடுவோம். 772. நாம் எப்பொழுதும் ஒரு உண்மை கிறிஸ்தவனுடைய எண்ணம் ஒரு மாசு இல்லாத, ஒரு கசப்பு இல்லாத, ஒரு உண்மையற்ற தன்மை இல்லாத ஒரு இருதயம், ஒரு மனம் நமக்கு வேண்டும் என்பதாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உணர்வுடையவர்களாய் அந்த ஜெப ஆவியோடு இந்த பாடலை மாசில்லா மனம் வேண்டும் ஏசையா, ஆசை மேல் ஆசையாய் வாஞ்சிக்கின்றேன் தாருமையா என்ற பாடலை எல்லாரும் இந்த பாடலை உணர்ந்தவர்களாய் பாடுவோம். மாசில்லா மனம் வேண்டும் ஏசையா, ஆசை மேல் ஆசையாய் வாஞ்சிக்கின்றேன் தாருமையா. மாசில்லா மனம் வேண்டும் ஏசையா, வாஞ்சையோடு கெஞ்சுகிறேன் அடியோடனை மாற்றும் ஐயா. மாசில்லா மனம் வேண்டும் ஏசையா, வாஞ்சையோடு கெஞ்சுகிறேன் அடியோடனை மாற்றும் ஐயா. எண்ணத்தில் உண்மை வேண்டும், இதயத்தில் தூய்மை வேண்டும். எண்ணத்தில் உண்மை வேண்டும், இதயத்தில் தூய்மை வேண்டும். அக்கினியின் ஜுவாலை வேண்டும், புலன்கள் மேல் வெற்றி வேண்டும். வாழ்வெல்லாம் உம்மழகு மங்காமல் விளங்க வேண்டும். மனிதரெல்லாம் என்னில் உம்மை நாள்தோறும் காண வேண்டும். மனிதரெல்லாம் என்னில் உம்மை நாள்தோறும் காண வேண்டும். மாசில்லா மனம் வேண்டும் ஏசையா, ஆசை மேல் ஆசையா வாஞ்சிக்கின்றேன் தாருமையா. மாசில்லா மனம் வேண்டும் ஏசையா, வாஞ்சையோடு கெஞ்சுகிறேன் அடியோடனை மாற்றும் ஐயா. மாசில்லா மனம் வேண்டும் ஏசையா, வாஞ்சையோடு கெஞ்சுகிறேன் அடியோடனை மாற்றும் ஐயா. விசுவாச தைரியம் வேண்டும், ஆசையை அடக்க வேண்டும். விசுவாச தைரியம் வேண்டும், ஆசையை அடக்க வேண்டும். சிலுவையை சுமக்க வேண்டும், தேவ பயம் நிரம்ப வேண்டும். நித்தமும் சத்தத்தை வாஞ்சிக்கும் செவிகள் வேண்டும். தேவ சித்தம் செய்திடவே ஆவல் நிரம்ப வேண்டும். தேவ சித்தம் செய்திடவே ஆவல் நிரம்ப வேண்டும். மாசில்லா மனம் வேண்டும் ஏசையா, ஆசை மேல் ஆசையாய் வாஞ்சிக்கின்றேன் தாருமையா. மாசில்லா மனம் வேண்டும் ஏசையா, வாஞ்சையோடு கெஞ்சுகிறேன் அடியோடனை மாற்றும் ஐயா. மாசில்லா மனம் வேண்டும் ஏசையா,
வாஞ்சையோடு கெஞ்சுகிறேன், அடியோடினை மாற்றும் ஐயா. நன்னடத்தை உறவில் வேண்டும், நாணயமென் செயலில் வேண்டும். நன்னடத்தை உறவில் வேண்டும், நாணயமென் செயலில் வேண்டும். நல்லொழுக்கம் பண்பில் வேண்டும், நாவடக்கம் பேச்சில் வேண்டும். நாளெல்லாம் முதிர்ச்சி பெற்றே மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும். நண்பர்களை திரளாக உம்மண்டை சேர்க்க வேண்டும். நண்பர்களை திரளாக உம்மண்டை சேர்க்க வேண்டும். மாசில்லா மாசில்லா மனம் வேண்டும் ஏசையா, ஆசை மேல் ஆசையாய் வாஞ்சிக்கின்றேன் தாரும் ஐயா. மாசில்லா மாசில்லா மனம் வேண்டும் ஏசையா, வாஞ்சையோடு கெஞ்சுகிறேன், அடியோடினை மாற்றும் ஐயா. மாசில்லா மாசில்லா மனம் வேண்டும் ஏசையா, வாஞ்சையோடு கெஞ்சுகிறேன், அடியோடினை மாற்றும் ஐயா. அடுத்த பாடலாக வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்வார் என்ற பாடலை நம் உணர்ந்தவர்களாய் நம் ஒவ்வொருவரும் ஒரு புத்தியுள்ள ஒரு கன்னிகைகளாய் ஆண்டவருடைய வருகைக்கு எப்பொழுதுமே ஒரு ஆயத்தமுள்ள ஒரு கன்னிகைகளாய் இந்த பூமியில் வாழும் பொழுது அவருடைய வருகை எப்பொழுதும் நமக்கு ஒரு உற்சாகம் அளிக்கக்கூடியதாகவும் ஒரு சந்தோஷத்தை நிறைவாய் கொடுக்கக்கூடியதாகவும் தான் இருக்கும். எப்பொழுதும் ஏமாற்றம் அளிக்கக்கூடியதாக இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஏக்கமுடையவர்களாய் இருக்கும் பொழுது இந்த பாடலை நம் உணர்ந்து பாடும்பொழுது நமக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்வார். இந்த பாடலை எல்லோரும் பாடும். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். துன்பம் இல்லை அங்கே, தொல்லைகள் இல்லை, பஞ்சம் இல்லை அங்கே, பசியும் இல்லை. துன்பம் இல்லை அங்கே, தொல்லைகள் இல்லை, பஞ்சம் இல்லை அங்கே, பசியும் இல்லை. தூதர்கள் போல நான் கானம் பாடுவேன், தூதர்கள் போல நான் கானம் பாடுவேன். என் தூயவரை தரிசித்து தொழுதிடுவேன், என் தூயவரை தரிசித்து தொழுதிடுவேன். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் தூயவரின் சொல்லி மகிழ்வேன். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். நான் நடக்கும் இடமோ தங்கமயமாம், நான் தங்கும் ஸ்தலமோ தேவனின் இல்லம். நான் நடக்கும் இடமோ தங்கமயமாம், நான் தங்கும் ஸ்தலமோ தேவனின் இல்லம். தூதர்கள் போல நானும் இருப்பேன், தூதர்கள் போல நானும் இருப்பேன். என் தூயவரின் கட்டளையை செய்து முடிப்பேன், என் தூயவரின் கட்டளையை செய்து முடிப்பேன். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார்.
நான் அங்கே போவேன் ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். நான் அங்கே போவேன் ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். வானம் மீதிலே என் மன்னன் வருவான், யோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவான். வானம் மீதிலே. நாம் எல்லோரும் எழுந்து நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை புது பாட்டு பாடும்படியாக புதிய காரியங்களை ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையில் செய்து நம் உள்ளான மனிதனையும் புதிதாக்கி இம்மட்டும் நம்மை நடத்தி வருகிற நம்முடைய ஆண்டவர், நம்மை மட்டும் உருமாற்றி நம்ம எத்தனையோ காரியங்களில் நம்மளை மாற்றி வந்திருக்கிற நம்முடைய ஆண்டவர், நம்மை மனம் திரும்ப செய்து நம்மளை சீர்திருத்தி இம்மட்டும் நடத்தி வந்து நம்முடைய ஆண்டவரை எல்லோரும் ஏகமாய் துதித்து அவருடைய நன்மைகளை, அவர் செய்த நன்மைகளை எல்லாம் எண்ணி துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர் ஃபார் யுவர் குட்னஸ் இன் அவர் லைஃப் லார்ட். இம்மட்டும் கைவிடாது தொடர்ந்து வழி நடத்தி வரீங்களே, நன்றி. எத்தனையோ குறைகள் இருந்தும் ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே எங்களை இடத்துல மனம் திரும்பி வரும்பொழுது அப்பா எங்களை மன்னித்து ஆண்டவரே எங்களை நீதிமானாக்கி அப்பா உண்மை துதிக்கும்படியாகவும் ஆராதிக்கும்படியாகவும் எங்களை தகுதிப்படுத்தி ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் அப்பா எங்களை விடுதலையாக எங்களை ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய கிருபாசன தண்டைக்காக நன்றி. எப்பொழுதும் ஆண்டவரே தைரியமாய் உங்களுடைய கிருபாசன தண்டைகளை கிட்டி சேர முடிகிறதே, அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. மட்டும் ஆண்டவரே எங்களை எத்தனையோ காரியங்களை மன்னித்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. மேல் கொண்டிருக்கிற அன்பு பெருகும்படியாக எவ்வளவோ மன்னிப்பை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா மட்டும் எங்களை வாழ்க்கையில் நீங்கள் செய்து வருகிற மாற்றங்களுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எங்கள் நன்மைக்காகவே எங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்காகவும் நன்றி நன்றி. துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ரட்சிப்புக்காகவே எங்களை நடத்தி வருகிற உடைய சூழ்நிலைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் ரட்சிப்பு நிறைவேறும்படியாய் நீரே விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிற எங்கள் அன்பின் தகப்பனாக இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் செய்கிறவராக இருக்கிறீங்க, நன்றி. எங்களை ஒருபோதும் தள்ளாத நல்ல தகப்பனாக இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. உடைய சமூகத்தில் எப்பொழுதும் நாங்கள் கெட்டி சேர முடிகிறதே, அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. குறையுள்ளோன் என்று தள்ளாத எங்கள் அன்பின் தகப்பனாக எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர் ஃபார் யுவர் குட்னஸ் இன் அவர் லைஃப் லார்ட். தேங்க்யூ. எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார், எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். நம்ம எல்லோரும் சுருக்கமாய் ஆண்டவருக்கு துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே ஆண்டவர் நம்மை இந்த இருளான இந்த உலகத்திலிருந்து ரட்சித்து மீட்டு அவர் கொடுத்திருக்கிற வாழ்க்கையை குறித்து இங்கே பேதுரு அவர் சொல்லும்போது 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நாம் அந்தகார அந்த உலக வாழ்க்கையிலே இருந்த நம்மை ஆண்டவர் அவருடைய இரத்தத்தை சிந்தி இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒளியான ஒரு வாழ்க்கைக்கு நேராக ஒரு புதிய வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பது அது ஒரு விலையேற பெற்ற ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்திலே எங்கேயும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பெற்றுவிட முடியாது. தேவன் இந்த உலகத்திலே எங்கு பார்த்தாலும் இருள் நிறைந்த இந்த உலகத்திலே தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒளியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி அந்த ஒளியின் வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்ட நாம், இந்த ஒளியின் ராஜ்யத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட நாம் அப்படி வாழ்கிற அந்த வாழ்க்கையிலே ஒரு வஞ்சகத்துக்கு நேராக சென்று விடுகிற ஒரு அபாயம் நமக்கு இருக்கிறது. நாம் ரோமர் 12வது அதிகாரத்திலே
படிக்கும்போது 2வது வசனத்திலே, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று படிக்கிறோம். இதிலே இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று படிக்கிற அந்த காரியம் என்பது ஒளி நிறைந்த ஒரு வாழ்க்கைக்கு நேராக தேவன் நம்மை அழைத்து அந்த ஒளியின் ராஜ்யத்துக்கு வேறு பிரித்து அந்த ஒளி நிறைந்த ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுத்த பிறகு நாம் இந்த உலகத்திற்கு ஏற்ற விட்டு வந்த அந்த பழைய காரியங்களையோ அல்ல மீண்டும் இந்த உலகத்துக்கு சென்று அதோடு ஒரு ஒத்தவேஷம் தரிக்கிற ஒரு அபாயம் என்பது நமக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பகுதி என்று வரும்போது அதையே தான் இதிலே அந்த 2வது வசனத்திலே இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் வாழும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஒத்த வேஷம் என்ற அந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது போல, அந்த வேஷம் என்ற அந்த வார்த்தையைப் போல, வேஷம் என்றால் ஒரு இந்த உலகத்திலே அநேக நடிகர்களை நாம் பார்த்திருக்கிறோம். அவர்கள் சில முக்கியமான கதாபாத்திரங்களிலே அவர்கள் நடித்திருப்பார்கள். குறிப்பாக மிகுந்த பக்தியுள்ள கதாபாத்திரங்களில் கூட சில நடிகர்கள் நடித்திருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவைப் போல, யோவான் ஸ்நானகனைப் போல நடித்த நடிகர்கள் கூட இருப்பார்கள். அவர்களை பார்க்கும்போது, அந்த வேஷத்திலே பார்க்கும்போது மிகுந்த பக்தி உள்ளவர்களாக பார்க்க தோன்றும். ஆனால் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பார்க்கும்போது அந்த வேஷத்திற்கும் அந்த அவர்களுடைய தனிப்பட்ட சொந்த வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாதது அநேக வேளைகளிலே ஒரு தெரிகிற ஒரு காரியமாக இந்த உலகத்திலே இருக்கிறது. அது நடிக்கிற ஒரு காரியம், எனவே அது நடிப்பு ஒரு தொழில் என்று அதை சொல்லிவிட்டு போவது போல இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு அபாயம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வரக்கூடும். ஒளியின் ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்ட நாம் இந்த விட்டு வந்த காரியங்களுக்கும் உலகத்தோடு மீண்டும் ஒரு சம்பந்தம் கலந்து அதோடு ஒரு ஒத்த வேஷம் தரித்து, ஆனால் வெளியே வரும்போது வெளியே பார்ப்பதற்கு ஒரு மிகுந்த நல்ல ஒரு கிறிஸ்தவனாக, நல்ல ஒரு மனிதனாக வெளியே காட்சியளிக்கக்கூடும். ஆனால் இருளான எனக்கும் தேவனுக்கும் முன்பான அந்த வாழ்க்கையிலே அங்கே ஒரு ஒத்த வேஷம் நடக்கிற ஒரு காரியம் என்பது நடந்துவிடக்கூடும். எனவே அப்படிப்பட்ட ஒரு பகுதியிலே நாம் யாவரும் விழிப்பாக இருக்கும்படியாக வேதம் நம்மை எச்சரிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வேஷம் தரிக்கிற, அப்படி மீண்டும் பழைய காரியங்கள் நம்மிடத்திலே வந்து அதற்கு ஒரு மறைமுகமாக அதோடு ஒரு காம்ப்ரமைஸ் செய்து அதோடு ஒரு ஒத்த வேஷம் தரித்து அதற்கு பின்பாக வெளியே வரும்போது எதுவும் நடக்காதது போல அதை மறைத்து ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையைப் போல வாழ்கிற ஒரு ஒத்த வேஷம் என்ற ஒரு நிலை ஒரு ஒளியின் ராஜ்யத்துக்கு வந்த ஒரு கிறிஸ்தவனுக்கு விழிப்பாக இல்லை என்றால் நடப்பதற்கான ஒரு அபாயம் இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காரியத்திலே நாம் விழிப்பாக இருந்து அது போன்ற ஒரு அந்த ஒத்த வேஷத்திற்கும் அந்த போன்ற ஒரு மாய்மால ஒரு வாழ்க்கைக்கும் நாம் விலகி வாழும்படியாகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் மனிதர்கள் முன்பாக ஒரு வேஷத்தை போட்டோ ஒரு முகமூடியை போட்டோ நாம் மறைத்துவிட்டு சென்று விடலாம். ஆனால் தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கை அவருக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமாக இருக்கிறது. தேவன் சகலத்தையும் அவருடைய 7 கண்கள் உடையவர்களாய் அவர் பார்க்கிறார் என்று வேதத்திலே படிக்கிறது போல அவர் சகலத்தையும் நம்முடைய வாழ்க்கையை அவர் எல்லாவற்றையும் பார்க்க முடியும். எனவே நாம் தெய்வ பயம் உடையவர்களாய் இப்படிப்பட்ட ஒரு பகுதிக்கு நாம் விலகி இந்த வசனத்திலே படிக்கிறது போல இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நாம் அவருடைய பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்றுகிற முழுவதுமாய் அவருக்கு முன்பாக நாம் அந்த ஒளியின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாகவே, ஒளியின் ராஜ்யத்தின் பிரஜைகளாகவே இந்த உலகத்திலே எப்போதும் ஒளியின் ராஜ்யத்தை சார்ந்தவர்களாகவே நாம் ஒருபோதும் அதை விட்டு இந்த காம்ப்ரமைஸ் பண்ணுகிற ஒத்த வேஷம் தரிக்கிற ஒரு இடத்துக்கு சென்று விடாமல் வாழும்படியாகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஒத்த வேஷம் தரிக்கிற ஒரு மனிதனை பார்க்கும்போது அவன் தேவன் கொடுத்த ஒரு விலையேற பெற்ற ஒரு பரலோகத்தின் அந்த வெண்ணிறம் நிறைந்த ஒரு ஆடையை அவன் அணிந்து கொண்டு ஒரு சேறு நிறைந்த ஒரு பகுதிக்கு சென்று அதை கையாளுவது போல மாறிவிடும். அவன் தேவன் கொடுத்த அந்த விலையேற பெற்ற ஆடையை அவன் இந்த சேர்னாலே அழுக்காக்கி கொண்ட ஒரு மனிதன் போல மாறிவிடுகிற ஒரு அபாயத்துக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். எனவே அப்படிப்பட்ட ஒரு பகுதிக்கு, அப்படிப்பட்ட ஒரு வஞ்சகத்துக்கு நேராக நாம் ஒருபோதும் சென்று விடாமல் விழிப்புள்ளவர்களாக இருந்து நாம் ஒருபோதும் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதவர்களாக வாழும்படியாகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
அதை எபிரேயர் 11வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது அங்கே அந்த விசுவாச வீரர்களை குறித்து ஒரு பட்டியலிட்டு தேவன் இந்த அதிகாரத்திலே சொல்லி வரும்போது அதில் அந்த 13வது வசனத்திலே அவர்களை குறித்து அவர் சொல்லும்போது, இவர்களெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு அவர்கள் இந்த பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள் என்று பார்க்கிறோம். எனவே அந்த விசுவாச வீரர்கள் அவர்கள் இந்த பூமியிலே வாழும்போது அவர்கள் இந்த பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு வாழ்ந்தார்கள் என்று வாழ்ந்த அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்த்திருக்கிற நாம் அவர்களை முன்னோடியாய் வைத்து ஓடுகிற இந்த ஓட்டத்திலே நாம் ஒருபோதும் அந்த பூமிக்குரிய காரியங்கள், இந்த உலகத்திற்குரிய நாம் விட்டு வந்த அந்த உலகத்திற்குரிய காரியங்கள் மீண்டும் நம்மை அது சோதிப்பது போலவோ ஒரு தவறான ஆசை காட்டுவது போலவோ நம்மிடத்தில் வரும்போது இவர்கள் அறிக்கை செய்து வாழ்ந்தது போல நாமும் இந்த பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டது போல நாமும் இந்த பூமிக்கு அந்நியரும் பரதேசிகளுமாக வாழும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதென்பது நம்முடைய சொந்த பலத்தால் முடியாத காரியம். அதனால்தான் அந்த ரோமர் அந்த 12வது அதிகாரத்திலே 2வது வசனத்தை சொல்வதற்கு முன்பாக முதல் வசனத்திலே அவர் பவுல் சொல்லும்போது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். இது போன்ற நாம் அந்த ஒளியின் ராஜ்யத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும்போது அந்த ஒத்த வேஷத்திற்கு நேராக நம்மை சோதிக்கிற காரியங்கள் நம்மிடத்திலே வரும்போது அதற்கு உடந்தையாக அதற்கு அந்த சோதிக்கப்படுகிற அந்த அவயவத்தை நாம் அவற்றை எல்லாம் ஜீவ பலியாக தேவனுக்கு முன்பாக நாம் ஒப்படைத்து அவரிடத்திலே அவருடைய இரக்கத்தை முன்னிட்டு நாம் அவரிடத்திலே ஒப்படைத்து அவரிடத்திலே நாம் பலனை கேட்கும்போது அந்த சூழ்நிலைக்கேற்ற கிருபையையும் அந்த இடத்திலே அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தந்து நாம் அதிலே ஒத்த வேஷம் தெரியாமல் நாம் அதில் ஒளியின் பிள்ளைகளாக ஒளியின் ராஜ்யத்தை நாம் பாதுகாத்து கொள்ளுகிறவர்களாக அந்த இடத்திலே நிலை நின்று வாழ தேவன் நமக்கு உதவி செய்வார். அந்த இடத்திலே நாம் முழுவதுமாய் நம்மை அர்ப்பணித்து பலிபீடத்திலே கிடத்தினது போல அந்த சோதிக்கப்படுகிற வேளையிலே நாம் முழுவதுமாய் அந்த சோதிக்கப்பட்ட அவயவங்களை அவரிடத்திலே அர்ப்பணித்து அதை அவர் ஆண்டு கொள்ளும்படியாக அவருடைய அபிஷேகத்தினாலே ஆண்டு கொள்ளும்படியாக நாம் தேவனிடத்திலே கேட்கும்போது அவர் தம்முடைய பலனை தந்து நாம் அந்த இடத்திலே நாம் ஒத்த வேஷம் தெரியாமல் அந்த ஒளியின் ராஜ்யத்திலே நாம் நிலை நின்று வாழ தேவன் நமக்கு உதவி செய்வார். எனவே நாம் எப்போதும் விழிப்புள்ளவர்களாய் ஒருபோதும் இந்த வேஷம் தரிக்கிற இந்த ஒத்த வேஷம் தரிக்கிற வாழ்க்கைக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை சென்று விடாமல் எப்போதும் நாம் தேவன் அந்தகாரத்திலிருந்து மீட்டு நம்மை வெளியேற பெற்ற ஆச்சரியமான ஒளியின் ராஜ்யத்திலே வைத்திருக்கிற நாம் எப்போதும் அந்த ஒளியிலே நிலை நின்று வாழ தேவன் நமக்கு உதவி செய்வார். தேவன் தொடர்ந்து இந்த வாழ்க்கையை வாழ நம்ம ஊருக்கு உதவி செய்வாராக. ஆமென். தேவன் தந்த அவருடைய எச்சரிப்பின் வார்த்தைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு உண்மையுள்ள ஒரு மனைவி, ஒரு கணவனை உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு மனைவி எப்பொழுதும் கணவனுக்கு எது பிடிக்காதோ அதை செய்யக்கூடாதுன்ற ஒரு காரியத்தில் எச்சரிப்பாகவும் அதில் காரியமாகவும் இருப்பார்கள். ஸோ அப்படி தான் ஒரு மணவாட்டியாகிய நாம் கிறிஸ்து நமக்கு மணவாளனாக இருக்கும் பொழுது என் மணவாளனுக்கு எது பிடிக்காதுங்கிறத அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு பேரளவு கிறிஸ்தவர்களாக வாழ்கிறதுல யூஸே இல்லை. ஆனால் அவர் மேலே இருக்கிற அன்பின் நிமித்தம் அவருக்கு எது இது பிடிக்காதே அப்படின்னு சொல்லி நம்ம அதை எது சரி இல்லை என்பதை டிசைன் பண்ணுறதுக்கு ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இது பிடிக்காதா 2 காரியமே சரியாக இருக்கிறது போல் இருக்கிறது, ஆனால் இது சித்தம் இல்லையா? இது எல்லாத்துக்குமே பேஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு பியூர் லவ் டுவர்ட்ஸ் காட். அந்த லவ் நமக்கு எப்பொழுதுமே ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறது அந்த அன்பு தான். நீ ஆதி அன்பை இழந்தாய், நீ அதை போய் ஃபஸ்ட் சரி செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவர். ஏன்னா அவர் நம்மை முந்தி அன்பு கூர்ந்த நம்முடைய ஆண்டவர் பேதுருட்ட கேட்டது போல் நம்மகிட்டையும் கேட்பார், நீ என்னை நேசிக்கிறையா அப்படின்ற ஒரு காரியத்தையும் நம்மகிட்ட கேட்பார். அப்படி இருக்க கர்த்தருக்கு எது பிடிக்காது அப்படின்ற ஒரு காரியத்தை அதிகமாக நானும் என் வாழ்க்கையில் இது கர்த்தருக்கு பிரியம் இருக்காதே அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு பேருக்கு பாவம் செய்யாது இருந்தால் போதும் அப்படி நான் என் இஷ்டத்துக்கு வாழ்வேன் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை நான் சும்மா ஒரு பேரளவுக்கு எனக்குன்னு பாவத்துக்கு ஒரு டெஃபினேஷன் வச்சுட்டு வாழாதபடி ஆண்டவருடைய சத்தியத்தின்படி எது சரி தவறில்லை, எது சரி எது தவறு என்பதை நிதானித்து பார்த்து கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நடக்கிறது தான் ஒரு உண்மையான மனவாட்டியாகிய நாம் கொண்டிருக்க வேண்டும்.
அப்படி ஒரு காரியத்தில் நான் ரொம்ப நாளுக்கு முன்பாக நான் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிக்கும் பொழுது கர்த்தருக்கு இது பிடிக்காதா அப்படின்னு சொல்லி நான் பார்த்த பொழுது இது பிடிக்காதுன்னு தெரிஞ்ச உடனே அதை நான் கொஞ்சம் பார்க்கும்பொழுது டீப்பாக உள்ளே போகாட்டினாலும் நான் அதை மேலோட்டமாக நம்ம சொல்லலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்தில் பெர்கமோஸ் சபைக்கு ஆண்டவர் எழுதும்போது அந்த ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னென்னு பார்த்தா, அதில் சொல்லுகிற காரியம் முழுசும் தியானிக்க போகிறதில்ல. அந்த ஒரு வசனம் 15வது வசனம், அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதாவது ஆண்டவர் நான் வெறுக்கிறேன்னு சொன்ன உடனே நான் ஆண்டவர்கிட்ட பொதுவான ஒரு கேரக்டரில் அவரை கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம காஸ்பல்ஸில் படித்து பார்க்கும்போது அவர் மாய்மாலம் செய்கிறவர்களை வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரிக்டாக அவர் வந்து அவ்வளவு இதாக பேசுவார், அவர் கடிந்து பேசுவார். அது வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம்ன்றது அங்கேயும் தெரியும் நமக்கு. அப்போ இதுலேயும் பார்க்கும் பொழுது விச் திங் ஐ ஹேட் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். அதை நான் வெறுக்கிறேன்னு ஆண்டவர் ஓப்பனாக அவர் சொல்லும் பொழுது, அது நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை ஃபுல்லாக டீப்பாக உள்ளாடி போட்டினாலும் அதோட மேலோட்டமான அதோடைய ஓவர்வியூ, அதோட காரணம், அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, காம்ப்ரமைசிங் த ட்ரூத். உலகத்துலேயும் கால் வச்சுட்டு ஆண்டவருடைய சத்தியத்துலேயும் நான் கால் வச்சுட்டு, நான் கிறிஸ்தவன்ற பேரையும் வச்சுக்கிட்டு உலக வாழ்க்கையும் எனக்கு வேணும்னு வச்சுக்கிட்டு அதை வந்து ஆல்ரைட்டுன்னு சொல்லக்கூடியவங்க. அதனால் ஒன்றும் இல்லை, இப்படி இருந்துக்கலாம், இப்படியும் வாழ்ந்துக்கலாம், இது ரெண்டுமே நம்ம வாழ்ந்துக்கிறது தப்பு கிடையாதுன்னு சொல்லி நம்ம உலகத்தோடு ஒரு ஒத்தவேசம் தரிக்கக்கூடிய ஒரு காம்ப்ரமைசிங் ஒரு தன்மையை தான் வந்து இந்த நிக்கோலாயோட டாக்ட்ரின், நிக்கோலாயோடைய உபதேசம்னு சொல்லி அதோட ஓவர்வியூவான அதோட மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா அதுதான் ஆக்சுவலாக. அப்போ கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம், பிரியமில்லாத ஒரு காரியம் அப்படின்னு ஒன்று வரும்பொழுது ஒரு உண்மையிலேயே ஆண்டவரை நேசிக்கக்கூடிய உண்மையான ஒரு மனவாட்டி, அது அந்த ஒரு மனவாட்டியாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இதை நம்ம கண்டிப்பாக நம்ம இதயத்தில் எழுதி வைத்துக்கொள்ள வேண்டும். இதை எழுதி, ஆண்டவரே நான் ஒவ்வொரு காரியம் வரும் பொழுதும் நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறேன்னா, அதனால் ஒன்றும் இல்லை, ஆண்டவரையும் தேடுவேன், ஆண்டவரையும் இருக்கிறாரு, அப்புறம் நான் ஆண்டவரையும் சர்வ் பண்ணுவேன், உலகத்தையும் நான் சர்வ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் ஏமாற்றிக்கிற ஒரு இடத்துலையும் உண்மை நான் துக்கப்படுத்துகிற ஒரு இடத்துலையும் நான் இருந்துருவேணும் அப்படின்ற ஒரு காரியத்தில் நான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரு பங்கு நம்ம எல்லா லைஃப்லேயுமே வந்து நம்ம முன்பாக வைத்து வாழணுன்றது தான் ஒரு நிதர்சனமான ஒரு காரியமாக இருக்குது. அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு வாழ்க்கை 1 யோவான்லேயும் யோவான் சொல்லுவார், அதாவது உலகத்தில் இருக்கிற காரியங்கள்லேயும் உங்களுடைய அன்பு லவ் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் அதை அன்பு கூர்ந்தீங்கன்னா பிதாவின் அன்பு உங்களிடத்தில் இல்லைன்னு சொல்லுவார். அப்போ உண்மையிலேயே பிதாவின் அன்பை நேசிச்சிருக்கிறவனுக்கு தான் வந்து இந்த உலகத்துடைய காரியங்களும் ஒரு துச்சமான தெரிகிற ஒரு பார்வைக்கு வரும். அப்படிப்பட்ட பிதாவின் அன்பு நம்ம இதயத்தில் எப்பொழுதும் வைத்திருக்கும் பொழுது நம்ம இந்த உலகத்தை வெறுக்கிறதும், இந்த உலகத்திற்கு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறோமா இல்லையான்றதை அறிந்து கொள்ளும்படியாக நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ஒவ்வொரு டெஸ்ட்டும் ஆண்டவர் வைப்பார். கர்த்தருடைய ஒரு கேரக்டரிஸ்டிக் என்னென்னா, அவர் அடிக்கடி நம்மளை வந்து சோதித்து பார்க்கக்கூடிய ஆண்டவர். ஏன்னா நம்ம சோதிக்கும் பொழுது தான் ஈவன் நம்ம ஃபெயில் ஆனாலும் இமீடியட்டாக எந்திரிச்சு உணர்ந்து ஆண்டவர் இடத்துல கழுவி கொண்டு திரும்பி அதில் பெர்ஃபெக்ட் ஆகிட்டே வரும். சோதிக்காத பட்சத்தில் அப்படியே இருக்கிறோம் அப்படின்றப்ப நமக்கு ஒரு நாள் ஒரு சூழ்நிலை வரும்பொழுது எல்லாம் கொப்பளித்து வெளியே வரக்கூடிய ஒரு இடத்துல தான் இருப்போம். அப்போ ஆண்டவர் நம்ம அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக நமக்கு லைஃப்பில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறோமா இல்லையா அப்படின்றத பார்க்கும்படியாக நம்ம லைஃப்பில் அநேக சூழ்நிலைகள் நம்ம லைஃப்பில் ஆண்டவர் அனுமதிப்பார். அப்படி ஒவ்வொரு காரியம் வரும் பொழுதும் நம்ம ஆண்டவரை சார்ந்தவர்களாய், ஆண்டவருடைய ஆவியை பெற்றவர்களாய், எது தெளிந்த புத்தியின் ஆவின்னு நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அப்போ இது தெளிந்த புத்தியோடு இதுதான் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு பாதை. இந்த பாதையில் நான் போனேன்னா நான் ஆண்டவருடைய சத்தியத்தை வாங்குறவனா நான் இல்லாமல் விற்கிறவனா நான் போயிடுவேன். சத்தியத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்த சத்தியத்தை இந்த இடத்துல நான் விற்றுட்டு நான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்ற ஒரு காரியத்தை நான் அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் நான் ரியலைஸ் பண்ணி ஆண்டவர் சித்தம் செய்வதே ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பாதையாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு உண்மையுள்ள ஒரு மனைவியாக ஒரு மனவாட்டியாக கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமுள்ள ஒரு மனவாட்டியாக இருக்கும் பொழுது அவர் இங்கே இல்லை, ஃபிசிக்கலாக நம்ம பார்க்காட்டினாலும் கர்த்தரை என் முன்பாக வைத்து எப்பொழுதும் அவருக்கு உண்மையான ஒரு ஜீவியம் வாழக்கூடிய, இந்த உலகத்தோடு ஒத்தவேசம் தரிக்காத ஒரு ஹார்லட்ரி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இந்த உலகத்தோடு ஒத்தவேசம் தரிக்கிறது தான். அப்போ நான் ஆண்டவருடைய பேரையும் சொல்லிவிட்டு நான் ஆண்டவர் இங்கே இல்லையே, ஃபிசிக்கலாக அவர் இங்கே இல்லைன்றதுக்காக நான் இங்கே இருக்கும் போது என்னுடைய சுய இச்சைகளையே நான் பூர்த்தி செஞ்சு கொண்டு உலகத்தின் ஆசையின்படியே நான் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் வரும் பொழுது, ஆண்டவர் என்னை பார்க்கும் பொழுது நான் ஒரு ஹார்லட்,
நான் வரும்பொழுதுன்னு இல்லை, நான் ஹார்லெட்ரியாக தான் இருக்கிறேன். அப்போ வரும்பொழுது நானே அந்த இடத்துல நான் ஒரு ஹார்லெட்டுங்கிறத ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வந்துடுறேன். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நான் போயிடாதபடி, என்னையவே நான் ஏமாற்றி கொள்ளாதபடி, எந்த சூழ்நிலையும் நான் உலகத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கர்த்தரை மாத்திரம் முன்பாக வைத்து, அதே என் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வைத்து இந்த பூமியில் வாழ்ந்து ஆண்டவரை பிரியப்படுத்தி, ஆண்டவர் ஃபிசிக்கலாக இங்கே இல்லாட்டினாலும் அவரை நான் பிரியப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை அவருடைய சத்தியம் எனக்கு கொடுத்துருக்கார், அவர் வேதத்தை கொடுத்துருக்கிறார், நல்ல சபை சகோதரிகளை கொடுத்துருக்கும் பொழுது எது சரியான பாதை என்பதை அறிந்து கொள்வது நமக்கு ஒன்றும் ரொம்ப கஷ்டமான காரியம் என்பதல்ல. கர்த்தர் எப்பொழுதும் நல்ல ஒரு ஐக்கியத்தை நம்ம கொடுத்துருக்கும் பொழுது எல்லா சூழ்நிலையிலும் எது சரி தவறு என்பதை நமக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பனாகவே இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இடத்துலேருந்து எது சரி எது தவறு, எது காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு பாத். ஆமாம், கண்டிப்பாக நிறையா சூழ்நிலையில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணாமல் போகும்போது ஒரு நேரோ கேட்டை தான் நம்ம சூஸ் பண்ண வேண்டியிருக்கும், ஒரு இடுக்கமான பாதையை தான் நம்ம சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் அதில் எல்லாமே அதோட முடிவு பார்த்திங்கன்னா எவர்லாஸ்டிங் லைஃப். எல்லாமே விசாலமான பாதையை சூஸ் பண்ணிட்டு போகலாம், அப்போ அந்த பாதையில் நடக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் முடிவோ அது அழிவாக இருக்கும். ஆனால் ஒரு இடுக்கமான பாதையை நம்ம சூஸ் பண்ணி நம்ம போகும் பொழுது அது எப்பொழுதுமே கடைசியில் போய் முடியும் போது ஒரு ரெக்ரெட்டும் இல்லாத ஆண்டவர் வரும். அந்த நாளில் இன்றைக்கி பாடினது போல் ஆண்டவர் அன்றைக்கி வரும் பொழுது ஒரு ரெக்ரெட்டுமே இல்லாமல் ஆண்டவர் போய் சந்தோஷமே சந்தித்து, நான் இடுக்கமான பாதையை தேர்ந்தெடுத்தது வீணாகலை, எனக்கு அதை என்றைக்குமே எனக்கு ஜீவனுக்கு கொண்டு போய் சேர்த்துருச்சு, நித்திய ஜீவனை நான் அடையும்படியாக அதை இழந்துராதபடி ஒரு பாதையில் தான் என்னை ஆண்டவர் வச்சுருந்தார். அப்படின்ற ஒரு தெளிந்த ஒரு இடத்துல நம்ம இருக்கும் பொழுது எப்பொழுதும் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாகவும் ஒரு ரெக்ரெட்டும் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் நம்ம கொடுப்பார். இப்படிப்பட்ட ஜீவியம் நம்ம எல்லோரும் ஒவ்வொருவரும் வாழும்படியாக தான் ஆண்டவர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம ஒவ்வொருவரும் வாழ ஆண்டவர் உதவி செய்வாராங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரர் மூலமாக கர்த்தர் பேசின வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம ரட்சிக்கப்படும் போது ஆண்டவர் உலகத்துக்கும் அதுக்கும் நம்ம அதோடைய செயல்களுக்கும் அதோட சட்டத்திட்டங்களுக்கும் நம்ம முதுக திருப்பணுங்கிறத தெளிவாக சொல்லி தான் நம்மளை அழைக்கிறாரு. ஆனாலும் நாட்கள் செல்லும்போது நம்ம சூழ்நிலைகள் நான் நெருக்கப்படும் போது சரி விரும்பி நான் அதோட காம்ப்ரமைஸ் பண்ணாட்டியும் சோர்வடைஞ்சு சரி போனால் போகுதுன்னு இருமுழமுள்ள அதோட ஒத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி உலகத்தோடு இருந்துட்டு போயிடுவோம், இதில் என்ன கஷ்டம் வருது அப்படின்னு நான் நிறைய நினச்சது உண்டு. ஆனாலும் யாக்கோபில் 4வது அதிகாரத்தில் யாக்கோபு எழுதுறது போல் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்பதை அறியீர்களா, ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாக விரும்புகிறவன் தேவனுக்கு பகையினன் ஆகிறான் அப்படின்னு எழுதியிருப்பார் 4:4. அதனால் அது ஒரு காம்ப்ரமைஸுங்கிறது அது ஏதோ இங்கேயும் கை கொடுத்து அங்கேயும் கை கொடுக்குறது இல்லை, அது தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்குது, அது தேவனை எதிர்த்து நிற்கிறதா இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்க போது தேவன் தாமே அதில் என்னை காப்பாற்றுகிறவராக இருக்கார். ஏன்னா சகோதர வாசித்த வசனம் போல் அந்தகாரமான இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியில் அழைத்த அன்பு அது. அந்த அன்பு அதுக்கு அடுத்த வசனத்தில் யாக்கோபு எழுதுவார், நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்ம இடத்தில் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார் என்பதை வேத பாக்கியம் வீணாய் சொல்கிறது என்று நினைக்கிறீர்களா அப்படின்னு கேட்பார். அதனால் நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் அதை அனுமதிக்கிறது இல்லை. நிறைய நேரம் தேவன் என்னை அதிலேருந்து தடுத்திருக்காரு, வைராக்கிய வாஞ்சி என்னை நேசிக்கிறத உணர்த்தியிருக்காரு. அந்த நேசத்தை ரிஜெக்ட் பண்ணுற ஒரு ஈவில் ஒரு பொல்லாத இருதம் எனக்குள்ளே வராதபடி தேவன் காப்பாற்றிருக்காரு. அதுக்கு அடுத்தடுத்த வசனங்களையும் யாக்கோபு எழுதுவார். அப்போது 8வது வசனத்தில் எழுதுறது போல் தேவனிடத்தில் சேருங்கள், அப்போது அவர் உங்களிடத்தில் சேர்வார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரிங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். ஆனால் இத்தகைய சூழ்நிலையில் கர்த்தர் இடத்துல போய் சேர்றப்பவே நிறைய நேரங்களில் எனக்கு ஒரு விடுதலை கிடச்சிருக்கு. கடவுளே, நான் இந்த இடத்துலேருந்து எப்படியாவது தப்பிக்கணும், ஆனாலும் எனக்கு உம்முடைய பாதையில் செல்வது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த இடம் ரொம்ப நெருக்கமாகிட்டே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நான் நிறைய நேரம் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆண்டவர் அதுலேருந்து ஒரு விசாலமான ஒரு பாதையை எனக்கு அதை தாண்டி செல்லக்கூடிய கிருபையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. ஆனாலும் இதில் சொல்கிறது போல் நான் துக்கித்து அழுதுருக்கேனானா எனக்கு அப்படி ஒரு ஞாபகம் இல்லை. அத்தகைய ஒரு இடத்துக்கு நான் போகணும், தேவனை துக்கப்படுத்துறது இல்லை உலகத்தோடு நம்ம சிநேகிதனாக இருக்கிறதுக்கு நம்ம துக்கித்து அழுது அதிலிருந்து அந்த பின்மாற்றத்துக்குள்ளே போகிறத பற்றி யோசிக்காத ஒரு இருமனம் இல்லாத ஒரு பரிசுத்தமுள்ள ஜீவி மேலே தேவன் நமக்கு கிருபை செய்யணும். அத்தகைய கிருபை தேவன் தருவார்னு விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் 9வது வசனத்தின்படி, நீங்களோ உங்கள் அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்தில் வரவிடத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள். அப்போ தேவனுக்குள்ள தேவ ஜனமாய் வாழும்படி ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ இது தேவன் கொடுத்த வரம். கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நான் கிறிஸ்துவை போல் வாழ்கிறதுக்கு ஆண்டவர் இந்த வரத்தை குமாரனா இயேசு கிறிஸ்துவ கிருபையினால் இந்த வாழ்க்கையை அவர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு.
இது என்னால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒரு காலத்தில் வந்து இந்த முழு உலகமும் இருளாக இருந்துச்சு. அந்த பாவமான இருளுக்குள்ளே வந்து நான் கடந்தேன். ஆனால் தேவனுடைய அவர் முந்திய இடத்துல அன்பு கூர்ந்தார். நான் எங்கேயோ இருந்தேன், ஆனால் தேவனுடைய அனாதி அன்பு முந்தி வந்து என்ன செஞ்சிச்சு, அவருடைய அன்பு வந்து இந்த காரில் இருந்து இந்த பூமியில் வந்து கெட்டு போகாமல் நான் அனாதியாக போய்விடாது, அப்படி நரகத்துக்கு போய்விடாதபடி அந்த அன்பு என்கிறதான ஒரு அக்கினி என்ன செஞ்சிச்சு, என்னை அப்படியே கிறிஸ்துவுக்குள்ளே என்னை இழுத்து கொண்டு வந்துச்சு. நான் இப்போ தேவனுடைய அந்த அளவற்ற அன்புக்கு நான் இதயத்தின் ஆழத்திலேருந்து அதிகமாக நான் அவரை துதிக்கிறேன். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்போது அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதலாக இருக்கிறீர்கள், இப்போது தேவனுடைய இரக்கத்தை பெற்றீர்கள். அப்போ தேவனுடைய கரத்திலேருந்து அந்த இரக்கமும் கிடைக்கிது, அவருடைய தயவும் கிடைக்கிது, அவருடைய சகலவிதமான காரியங்களும் தேவனுடைய அன்பு நிமித்தம் அவர் எனக்கு என்ன சார் கொடுக்குறாரு. அப்போ இந்த வாழ்க்கையை நான் பெற்றுக்கொண்ட நான் வந்து மரணம் பரிந்தும் நான் தேவனோட பாதையில் என்ன செய்யணும், அந்த கிறிஸ்டியான் கடந்து போன அந்த நித்திய ஜீவன் வரையும் மரணம் பரிந்து நான் உண்மை இல்லவனாக எனக்கு கொடுத்துருக்க பரிசுத்த ஆவிக்குள்ள என்ன செய்யணும், கண்ணும் கருத்துமாக என்ன செய்யணும், வாழ வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி தான் சொல்கிறாரு, நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல இல்லாமல் ஞானமுள்ளவர்களைப் போல நடந்து காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ உன் கொடுத்தப்பட்ட காலம் வந்து கண்ணும் கருத்துமாக இருக்கணும். இந்த காலத்தில் வந்து நீ கவனமாக வாழணும். அப்போ நான் கவனமாக எச்சரிக்கை இல்லைன்னு சொன்னாக்கா வேறு வழியாக வந்து பிசாசு என்ன செஞ்சிருவான், அவன் அடி சொல்லிட்டு போயிடுவான். அப்போ நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை என்ன செய்யணும், இவ்வளோ பெரிய ரட்சிப்பை நான் வந்து கவலை வெட்டி நான் இருப்பேன், நான் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ள முடியும். இப்போ தேவன் வந்து என்ன செஞ்சிட்டாரு, தேவ ஜனமாக எனக்கு இருக்கும்படி அழைச்சிட்டாரு, தேவனின் முத்திரை குத்திட்டாரு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்துட்டாரு. அப்போ தான் நான் இதை பெற்றுக்கொண்டதை நான் என்ன செய்யணும், நான் கண்ணும் கருத்துமாக என்ன செய்யணும், நான் பாதுகாக்கணும். தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு இயேசு கிறிஸ்துவே ஜீவ ஒளியாக இருக்கிறாரு. அந்த ஒளியின் இடத்தில் என்ன செஞ்சார், அவரை ஈர்த்து விட்டார். நான் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், இந்த உலகத்தை நான் ஜீவனை கொடுக்குறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இயேசுவே நாங்கள் உண்மையே நம்பி வந்திருக்கோம்ப்பா, நீங்களே எங்களுக்கு ஜீவ ஒளியாக இருக்கிறீங்க. நான் அவர்கிட்ட வரும்போது நான் அந்த நான் அசுத்தமான அந்த பாதையில் போகாத அளவுக்கு ஜீவ ஒளியை என்ன செய்கிறாரு, அவர் எனக்கு கொடுக்குறாரு. வரவழைத்த புண்ணியங்களை அறிவிக்கும்படி இயேசு கிறிஸ்துவ குறித்து நான் அநேக நன்மையான காரியங்களை நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை என்ன செய்யணும், எனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில் போய் நான் மற்றவங்களுக்கு நான் சொல்லணும். அப்படி சொல்லலைன்னு சொன்னாக்கா எனக்கு ஐயோ, இந்த வாழ்க்கையை வந்து ஆண்டவர் கொடுத்துருக்கார். போகிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில், பக்கத்தில் இடத்துல, பஸ்ஸில், ட்ரெயினில் போகிற இடத்துல நான் பார்க்குற ரட்சிப்பை என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு நான் கொடுக்கணும். ராஜரீகமான ஆசாரிய கூட்ட ஜனமாக என்ன செஞ்சுருக்காரு, ஒரு பரிசுத்த ஜாதியாக, ஒரு பரிசுத்த ஜனமாக ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு, தெரிந்து கொண்டிருக்காரு. அப்போ இந்த வாழ்க்கை எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வந்து நான் கண்ணுங்கருத்துமாக என்ன செய்யணும், வாழணும்னு சொன்னாக்கா இன்றைக்கி பாடினது போல் வானம் மீதிலே மன்னன் இயேசு என்ன செய்வார், வருவார் அப்படின்னு சொல்லும்போது இயேசுவை சந்திக்கும் போது நான் மிகவும் மோசமான இடத்துல நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆகவே இதனால் தேவன் கொடுத்த வார்த்தைக்கு நான் மிகுந்த பயத்தோடு நடுக்கத்தோடு ஆண்டவரே என் ரட்சிப்பு நிறைவேற்ற நான் பிரயாசப்படுவேன். ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஒவ்வொரு நாளும் எனக்கு கிருபை தந்து என்னை வழிநடத்தி பாதுகாத்து வந்ததுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் என்னை பேசும்படியாக தேவன் இந்த நேரத்தை எனக்கு தந்ததுக்காகவும் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் நம்மளோடு பேசின வார்த்தைகளுக்காக நான் இதயத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். அவர் எச்சரிக்கப்பட்ட வார்த்தையும் அவரோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் அவர் பேசினதுக்காகவும் நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். இயேசு ஆண்டவர் யோவான் 10 அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல, நானே நல்ல மேய்ப்பன். அந்த 10 அதிகாரத்தில் அவர் நானே நல்ல மேய்ப்பன், என் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்குறேன் என்று அது விவரித்து அப்படி ஆண்டவர் நம்மளுக்கு வெளிச்சமாக அதை 10 அதிகாரத்தில் போதித்திருக்கிறார். நமக்கு நேரிட ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நேரிடும் போது ஆனால் நான் தடுமாறுகிறேன். அந்த சூழ்நிலை வரும்போது நான் தடுமாறுகிறேன். ஆனால் பிதா சித்தம் அது நான் செய்ய முடியாமல் போகிறது.
மீண்டும் எந்திரிக்கிறேன். ஆண்டவர்கிட்ட நான் தேவன்கிட்ட நான் கேட்குறேன், எனக்கு இந்த சத்தியத்தை நான் நான் விசுவாசிக்கிறேன், நான் வாஞ்சிக்கிறேன், அதன்படி நடக்க நான் ரொம்ப பிரயாசப்படுகிறேன். ஐ ஹெல்ப் மீ. மீண்டும் ஆண்டவர்கிட்ட நான் கேட்கும்போது ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறதுக்காகவும் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். அந்த சூழ்நிலையில் மத்தியில் பிதாவுடைய சித்தம் செய்ய தேவன் எனக்கு கிருபை செய்வார் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். அவர் என்னை நடத்தி வந்து எத்தனையோ சூழ்நிலையிலிருந்தும் நான் வெட்கப்பட்டு போகாதபடி, நான் மடிந்து அப்படியே சுருண்டு நான் போகாதபடி, தேவன் கிறிஸ்து ஆவியானவர் என்னை பலப்படுத்துகிறபடினால் நான் எல்லாவற்றையும் செய்ய அவர் ஒவ்வொரு நாளும் எனக்கு கிருபை தர்றார். தொடர்ந்து கேட்ட சத்தியத்தின்படி ஒவ்வொரு நாளும் வாழ எனக்கு தேவன் கிருபை செய்வான் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிரைஸ் லார்ட். தேவன் சகோதரர்கள் மூலமாக பேசின வார்த்தைகளுக்காக தேவனை நான் துதிக்கிறேன். மாய்மாலம் ஒத்த விஷயம் இது ரெண்டுமே கர்த்தர் பார்வையில் ரொம்ப அருவருப்பானதுன்னு நான் நல்லாவே அறிஞ்சிருக்கேன். அதாவது இது புதிய உடன்படிக்கையில் சில சத்தியங்கள் வந்துட்டு சில கட்டுப்பாடுகள் இல்லை சில ஒழுங்குகள் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு புதிய உடன்படிக்கையில் கொண்டு வந்தார். இருதயத்திலேயே நீ யாரையும் தப்பாக பார்க்கக்கூடாதுன்னு. ஆனால் இந்த ஒத்த வேஷமும் இந்த மாய்மாலமும் கர்த்தர் பழைய உடன்படிக்கையிலேருந்தே இருக்கிறவதாக இருந்திருக்காரு. எலியா தீர்க்கதரிசி ஒரு இடத்துல இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்லுவார், எந்த மட்டும் நீங்கள் குந்தி குந்தி நடப்பீர்கள்னு சொல்லி கேட்பார். எந்த மட்டும் நீங்கள் குந்தி குந்தி நடப்பீங்க? யெகோவா தேவனாக இருந்தால் யெகோவாவே தேவன்னு சொல்லுங்கள், இல்லை பாகால் தெய்வமானா பாகால் தெய்வம் என்று சொல்லுங்கன்னு சொல்லுவார். அப்போ அங்கே கர்த்தர் வந்துட்டு அதை முழுசாக எதிர்த்து தான் நின்றுருக்கார். இந்த மாய்மாலத்தை முழுசாகவே எதிர்த்து தான் நின்றுருக்கார். ரெண்டு சைடும் கால் வைக்கிறத கர்த்தருக்கு பிரியமாக இருந்ததே இல்லை. அதை இஸ்ரேல் தேசத்துக்கு கட்டளையாக கொடுக்கும்போது ஒரு இடத்துல மோசே சொல்லுவார், உங்களோட பிள்ளைகளுக்கு கர்த்தர் உங்களை இதுவரைக்கும் எகிப்து தேசத்துலேருந்து இஸ்ரேல் தேசம் வரைக்கும் நடத்திட்டு வந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுங்க, அவங்க எங்கே நடந்தாலும் அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும்ன்றது சொல்லுவாங்க. ஏன் அதை சொல்கிறாருன்னா, நான் என்னோடய மாய்மாலத்துலேருந்து விடுதலையாகிறதுக்கு கர்த்தர் எனக்கு பயன்படுத்தினது இது வரைக்கும் நான் உன்னை நடத்திட்டு வந்த பாதை எல்லாத்தையும் பாரு. இவ்வளோ பெரிய விஷயத்துலேருந்தே உன்னை காப்பாற்றிருந்தேன்னா இந்த சின்ன விஷயத்துலேருந்து உன்னை காப்பாற்றிட மாட்டேன்னா. அப்போ இந்த இடத்துல எதுக்காக நீ மாய்மாலம் பண்ணணும்? ஏன் ஒத்த வேஷம் தரிக்கணும்? உன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக நீ ஒரு விஷயத்தை இதை நீ பண்ணியே ஆகணுமான்ற கேள்வியெல்லாம் என்னை அதுலேருந்து விடுதலையாக்குச்சு. அது மாதிரி கர்த்தர் என்ன நடத்திட்டு வந்த இந்த இப்போ வாசித்த வசனம் மாதிரி கூட அந்தகார இதுதான் என்னோடய வாழ்க்கையிலே நடந்த பெரிய அற்புதமாகவே நான் பார்க்குறேன். நிறைய அற்புதங்கள், எக்கச்சக்கமான ஏராளமான அற்புதங்கள் நடத்தியிருக்காரு. ஆனால் ஒரு அந்தகாரத்தோட இருளில் இருந்து என்னை மீட்டு எடுத்தது எவ்வளோ பெரிய விஷயம். நான் செஞ்ச பாவ காரியங்கள்லேருந்தெல்லாம் என்னை மீட்டு அதில் என்னை பரிசுத்தமாக மாற்றினதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். இவ்வளோ பெரிய விஷயத்தையே செஞ்சவர் வந்துட்டு அற்பமான உலக காரியத்துக்காக நான் ஒத்த வேஷம் தரிக்கிறதையோ மாய்மாலம் பண்ணுறதையோ கர்த்தர்னால எப்படி எடுத்துக்க முடியும்? கர்த்தரை என்கிட்ட ஒரு விஷயத்தை டிமாண்ட் பண்ணுறாருனாலே அதை அவர்கிட்ட நான் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும்ன்றது தான் அர்த்தமே. அதை நான் இப்போ சமீபமாக ரொம்ப ஆழமாகவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். பேதுரு எல்லாரும் மீன் பிடிக்க போன காரியங்களாக இருக்கட்டும், அதாவது அவங்க கர்த்தர் பரமேறினதுக்கு அப்புறமேட்டு கர்த்தரை மரித்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க எல்லாரும் நாங்கள் திரும்ப மீன் பிடிக்க போகிறோன்னு சொல்லி ஒரு சூழ்நிலைக்கு போகும்போது கர்த்தர் அங்கே வந்துட்டு உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டார். ஒன்றும் இல்லை. ஏதாவது சாப்பிட்றதுக்கு உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்டார். ஒன்றும் இல்லைன்னு அவங்க சொன்னாங்க. இதே தான் அங்கே மார்த்தாள் மரியாள் அந்த விஷயங்களே நடந்தது. எங்கிட்ட ஒன்றும் இல்லை. அந்த பையன் அந்த 5 மீன் அப்பம் மீன் கொடுத்த அந்த அற்புதத்துலேயே நடந்தது. உங்கள்கிட்ட என்ன இருக்குது? என்கிட்ட ஒன்றும் இல்லை. இதெல்லாம் அவர்கிட்ட ஒன்றும் இல்லை. அவர் கேட்குறத எங்ககிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது அவர் அதை தர்றாரு. அப்போ நான் என்கிட்ட இந்த மாய்மாலத்தை மீறதுக்கோ இந்த விஷயத்தில் நான் சரியாக நடக்கிறதுக்கோ என்கிட்ட பலன் இல்லைன்றதை நான் அவர்கிட்ட ஒத்துக்கிட்டேன்னா 100% அதுலேருந்து விடுதலையாகிறதுக்கான வழிமுறையில் அவர் எனக்கு சொல்லித் தருவார். அவர் அந்த பலனை எனக்கு தருவார்ன்றதை இது வரைக்கும் நான் ருசிச்சிருக்கேன். இனிமேலும் கர்த்தரை நான் அப்படியே நடத்துவார் நம்பிக்கை இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த ஒத்தவேஷம் என்று சொல்கிற அந்த பகுதியை அவர் குறிப்பிடுவதற்கு முன்பாக அது 1ஆம் வசனம் முக்கியம். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஒரு ஆராதனை என்று சொல்வதை நாம் புதிய ஏற்பாட்டிலே நாம் பல்வேறு ரூபத்தில் அதை பார்க்கிறோம். அது என்ன ஆராதனை என்றால், தேவனாய கர்த்தரை உண்மையும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதுதான். ஆகவே அந்த ஸ்பிரிச்சுவல், அந்த ஆவிக்குரிய ஆராதனை என்று சொல்வது அதனுடைய இன்க்ரீடியன்ட் என்னவென்று சொன்னால்
அங்கே உண்மை இருக்க வேண்டும், உத்தமம் அங்கே இருக்க வேண்டும். அந்த உத்தமம் என்னவென்று சொன்னால் உண்மை தவிர நாங்கள் வேறு எதையும் ஆராதிப்பது இல்லை என்பதுதான். வேறு எதுவும் எங்களுக்கு எஜமான இல்லை. அவை புத்தியில் ஆராதனை என்று சொல்வது நிரன்றி எங்களுக்கு ஒரு தேவன் இல்லை. உண்மையாய் நாங்கள் தொழுது ஆராதிக்கிறோம். ஆகவே அவரை உண்மையாய் நீங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய சரீரங்களை என்று சொல்வது உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய சரீரம் எல்லாவற்றையும் சேர்த்து தான். உங்களுடைய ஆத்மாவிற்கு ஒரு கிளுகிழுப்பை உண்டாக்குவதற்காக உலகத்திற்கு போய் நீங்கள் கிளுகிழுப்பை அடைந்து வருவதையோ அல்லது உங்களுடைய சரீரத்திற்கு ஒரு மோகத்தை நீங்கள் தீர்ப்பதற்காக உங்கள் சரீரத்தை வேறு எங்கேயாவது கொடுத்து விட்டு வருவதோ அதெல்லாம் உங்களுடைய ஆவியிலே கரையை ஏற்படுத்தி விடும் என்பதுதான் ஆண்டவர் அதை கூறினார். ஆகவே அவன் என்ன செய்ய வேண்டும்? புத்தியில் ஆராதனை செய்ய வேண்டும் என்றால் அவருக்கே முற்றிலும் தந்துவிட வேண்டும். உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், உங்களுடைய சரீரங்களை என்று சொல்வது இன்க்ளூடிங் எவ்ரிதிங். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நான் படித்தவன், அவன் பண்புள்ளவன், பெரிய ஆஃபீஸர், பெரிய ரேங்கராக இருந்தாலும் ஏன் அவன் சூசைட் பண்ணுகிறான்? இந்த உலக வாழ்க்கை என்று சொல்வது வெறும் சரீரம்தான் என்று எண்ணிக்கொண்டான். ஆகவே இந்த துன்பங்கள் போதும், இனி இந்த துன்பத்திற்கு நான் உள்ளே போய் அடடே என் மீது இவ்வளவு காரியங்கள் வரப்போகிறதா நான் கேள்விப்படுகிறேன், இதற்கு வந்து ஏன் நான் கஷ்டப்பட வேண்டும், செத்து போய்விடுவோம் என்று அவன் மரித்து போய்விடுகிறான். எத்தனை இழிவான காரியங்கள் வந்திருந்தாலும் அதை அவன் ஃபேஸ் பண்ணுவதற்கு அவனால் முடிவதே இல்லை. ஏனென்றால் அவன் இந்த சரீரம்தான் முக்கியம் போல இருக்குன்று எண்ணுகிறான். He doesn't know there is a soul there. எனக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது என்பதையும் ஒரு மனுஷன் சொன்னால் நான் உலகத்தையும் ஆதாயம் பண்ணி நான் இந்த களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறேன் என்று சொன்னவனுக்கு ஆண்டவர் கூறினார். உலகத்தையும் ஆதாயப்படுத்தினால்தான் என்ன? அதனால் உனக்கு ஒரு லாபம் இல்லை. மனுஷனே, ஆத்மாவை உனக்கு நஷ்டப்பாக்கி கொண்டால் அது என்ன லாபம்? தன் ஆத்மாவை குறித்து அவன் எண்ணுவதில்லை, தன்னுடைய ஆவியை குறித்து எண்ணுவதில்லை, தன்னுடைய நித்தியத்திற்குரிய இடத்திலே இந்த ஆவியை நிற்க வேண்டும் என்று அங்கே ஆவியிலே களங்கமில்லாமல் போக வேண்டும், அந்த நியாயத்திற்குள்ளே நிற்கும் என்று அவன் உணர்வதில்லை. ஆகவே அவன் எளிதாக சூசைட் அவன் பண்ணிக்கொள்கிறான். ஒரு கிறிஸ்தவன் கூட சூசைட் பண்ணும்பொழுது வி ஃபீல் பிட்டி ஃபார் ஹிம். அவனுக்கு வருத்தப்படுவது என்னவென்று சொன்னால் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்கிறான், ஆனால் இவன் சரீர பிரகாரமாய் வாழ்ந்திருக்கிறான். சரீரத்திற்காகவே வாழ்ந்த ஒரு மனுஷன் அவன் தன் ஆத்மத்தை குறித்து கவலை இல்லை, தன் ஆவிலே உண்மை இல்லை, அந்த உத்தமத்தை அவன் நீக்கி விடுகிறான். எனவே நீங்கள் ஒரே ஒரு எஜமானியை கொண்டவர்களாய், நீரன்றி எனக்கு கதி இல்லை, நீ ஒருவர்தான் என்னுடைய எஜமான், உம்மை தவிர இன்னொன்றை உலகத்தில் நான் வந்திருக்கிறேன், அதை நான் ஆராதிக்க நான் போவதில்லை, உண்மையே ஆராதிப்பேன் என்று தன் முழுமையும் சரணாகதி அடைந்து சரண்டராகி அவனுடைய வாழ்க்கையிலே என் இஷ்டம் என்று சொல்லிடுற தடயம் கூட அங்கே இருந்து விடக்கூடாது. மேடம் கொயான் அம்மையார் அப்படி சொல்லுவார்கள், அதில் ஒரு தடயம் கூட நான் நான் விட்டுவிட மாட்டேன். ஒரு ஃபிங்கர் தொட்டு விட்டால் இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் விழுந்து விடும் என்று சொல்லுவார்கள். அதை ஃபொரான்சிக் சயின்ஸ்லேருந்து அதை ஃபோட்டோ எடுத்து பார்த்தால் அதில் தடயம் இருக்கும். அதுபோல் என்னுடைய சித்தம் என்று ஒரு தடயத்தை கூட நான் வைத்து விடக்கூடாது. தேவா, உம்முடைய பரிபூர்ண சித்தம்தான் என்னுடைய வாக்கியம் என்று அந்த அம்மையார் சொல்லுவார்கள். அதுபோல் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையில்தான் இந்த அடுத்த பகுதியான இந்த பகுதி உங்களுக்கு வருகிற டேஞ்சர் அபாயம் என்னவென்று அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்படின்னு அந்த அபாயம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று சொல்லும் பொழுது நீங்களோ நாம் செய்திகளை கேட்டதே போல் அந்த அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வந்தவர்கள். மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்கிறது என்று வந்தவர்களா? இல்லையா? நீங்கள் எதை விட்டு மனம் திரும்பினீர்கள்? உலக ராஜ்யத்தை விட்டு மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்திற்குள் வந்து விட்டீர்கள். ஆகவே நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு உரியவன் அல்ல. ஐ பிலாங் டு காட், நான் தேவனுக்கு உரியவன், தேவ ராஜ்யத்திற்கு உரியவன். எனவே அதுபோன்ற தான் இந்த ராஜ்யத்துக்கு உரியவன் இல்லை என்பதை கூட மனம் திரும்புதலை வைத்து சரியானபடி மனம் திரும்பாமல் இருக்கிறவங்களும் உண்டோ? அப்படி இருந்திருப்பார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட எண்ணம் வந்திருந்தால் முகப்புறம் விழுந்து, மன்னியும் ஆண்டவரே, நான் தேவ ராஜ்யத்திற்கு வரவில்லை, நான் மறுபடியும் பிறக்கவே இல்லை, நான் இங்கேயே வாழ்ந்து கொண்டு நான் உண்மை அப்பா என்று கூப்பிட நான் முயற்சித்து பார்க்கிறேன் என்று கூறி திருந்த வேண்டும். ஏனென்றால் நான் இந்த உலகத்திற்குரிய நல்ல தலைவராக இருந்து நான் முன்னால் சென்ற முன்னோடியான
அந்த நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி எப்படி சொன்னார் பார்த்தீங்களா? அந்த அதிபதி நேருக்கு நேராக நிற்கிறான், அந்த பிலாத்து நிற்கிறான், அவன் ராஜ்யபாரத்தை உடையவனாக நிற்கிறான். அவன் சொன்னான் அவருக்கு முன்பாக, நான் ராஜா என்று சொன்னபொழுது அவன் கொஞ்சம் மிரளுகிறான். அவரை அரெஸ்ட் பண்ணதுக்குரிய வழி கிடைத்து விட்டது. தன்னை சீசர் என்று சொல்ல பார்க்கிறான் என்றுதான் குற்றச்சாட்டு. ஆகவே பிடித்து விடலாமோ என்று எண்ணிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் முழங்கினாரே பாருங்கள், என் ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியது அல்ல. ஐ பிலாங் டு த கிங்டம் ஆஃப் காட். நான் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவன். அந்த ராஜ்யத்தை நான் சொன்னேன். அங்கே ராஜா என்று நான் வாசித்த வசனத்தை போல் நம்மை ராஜரி ஆசாரிய கூட்டமாய் நம்மை மாற்றியிருக்கிறார் என்று சொன்னோமே, அதுபோன்ற ஒரு கண்ணியமுடையவன் தான் இந்த மனுஷன். அவன் உலகத்தோடு அவன் போய்விட மாட்டான். அவனுடைய ராஜ்யம் பிரலோக ராஜ்யம். இதிலிருந்து வேறுபிடிக்கப்பட்டவன். நாம் காலையில் முதல் கேட்டதை போல், நான் இந்த உலகத்தில் அந்நியனும் பிரதேசியமாய் வாழ்கிறேன். திஸ் இஸ் நாட் மை ஓன். இந்த உலகம் எனக்கு சொந்தமல்ல. அப்படிலாம் சொல்லக்கூடியவன் தான் உலகத்தோடு அவன் ஒத்த வேஷம் தரிக்க மாட்டான். ஏன்? அவன் தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஜீவ பலியாக, உயிரோடு செத்த பிறகு நான் பலியாவேன் என்று சொல்கிற சில கூட்டம் உண்டு. நான் கர்த்தருக்கு இரத்த சாட்சியாக மறிக்கப் போகிறேனாக்கும் என்று சொல்வது எளிது. டம்மால் என்று சுட்டவுடன் செத்து போய்விடலாம். உயிருள்ள இந்த நாட்களிலே இந்த பிரபஞ்சம் உங்களை சோதிக்க வருகிறது. அதுபோன்ற நேரங்களில் எல்லாம் அந்த பலியை பாதுகாத்திருக்கிறீர்களா? அவருக்குத்தான் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து அவர் ஒருவரே நீங்கள் ஆராதனை செய்கிறவர்களாய் மாற வேண்டுமே, இருந்திருக்க வேண்டுமே. இந்த பிரபஞ்சமோ சதா சோதிக்கும் என்று தான் அவர் கூறுகிறார். இந்த பிரபஞ்சத்திற்கு வேஷம் தரிக்கும்படி கூப்பிடும். பரவாயில்லை, நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவனாய் மாறிவிட்டாயோ, தட்ஸ் ஓகே, பட் டூ ஒன் திங். ஒன்றை நீ செய்யலாம். நீ அந்த இதை வைத்துக்கொண்டு இந்த பிரபஞ்சத்திற்குரியவனாகவும் கொஞ்சம் ஒத்தவேஷம் தரித்துக்கொள் என்று கூப்பிடும். ஆகவே இந்த பிரபஞ்சம் கூப்பிடுவது என்ன? என்னைப் போலவே நீ வேஷம் தரித்துக்கொள் என்று கூறுகிறது. இந்த உலகத்தில் வேஷத்தை குறித்து யாரோ இந்த ட்ராமா ஏதோ நான் யாரோ சொன்னார்கள் அல்லவா, அதுபோல் ஒரு சகோதரர் சொன்னதை போல் அவர்கள் புத்தராக இருப்பார்கள் அல்லது இயேசு கிறிஸ்துவாக இருப்பார்கள். அவர் நல்ல நல்ல கேரக்டர் எல்லாம் வைத்து அவர்கள் வேஷம் போட்டு இருப்பார்கள். அதுபோன்ற வேஷத்திற்கு ஆப்போசிட், நேர் எதிரியான இன்னொரு வேஷம் என்னவென்று சொன்னால், இவர்களோ இது போன்ற வேஷத்திற்கு உரியவர்களாய் இருப்பதை விட பிசாசானவன் சொல்லுகிற இன்னொரு வேஷத்தை போட்டுக்கொள்கிறார்கள். என்ன போட்டுக்கொள்கிறார்கள்? நீ இப்பொழுது கொஞ்சம் கீழே இறங்கி வந்து இது உலகத்தோடு கொஞ்சம் வேஷம் தரித்துக்கொள். வெள்ளை ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கிறாய், கேட்ட ஒரு பிரதர் சொன்னதை போல் வெள்ளை ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கிறாய், கொஞ்சம் கருப்பு நான் தருகிறேன், அதை போட்டு அள்ளி நீ போட்டுக்கொள். அப்புறம் நீ அங்கே வெள்ளைக்கு போகும்பொழுது வெள்ளையை மாறிக்கொள்ளலாம் என்று சொல்கின்ற வேஷம். மனுஷன் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க வரும்பொழுது தான் விட்டு வந்த சேரை பிசாசானவன் கொண்டு வந்து காட்டும் பொழுது அதை அவன் சேற்றை பூசி வைத்து விட்டு அவன் மற்றவர்களோடு சேர்ந்து உங்களை போல் என்று உலகத்தானோடு வாழ்கிறார்கள். உலகத்தானை போல் இச்சை கொண்டு வாழ்கிறார்கள். உலகத்தானை போல் காமமுகம் கொண்டு வாழ்கிறார்கள். உலகத்தானோடு குடிக்கவும் போவார்கள். வேஷம் தெரிந்து உன்னை போல் நான் இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்வார்கள். இஸ் இட் ரைட்? இதை சரிதானா என்று அவர் கேட்கிறார். இப்படியெல்லாம் அடிக்கடி நீங்கள் அந்த வெள்ளை அந்த ஆச்சரியமான ஒளியிலிருந்து வந்தவர் நீங்கள் இருட்டை போய் தேய்ச்சி போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, இந்த உலகத்தோடு நின்று கொண்டு இருக்கிறேன் என்ற உணர்வை பெற்றிருந்திருக்க வேண்டும். நான் அவருக்கு பிரியந்தானா, நான் அவருக்கு ஏற்ற மனைவி தானா, அவருடைய மனவாட்டி தானா என்ற கேள்வி அவன் கேட்டிருந்திருக்க வேண்டாமா? வெண்ணுடை ஒடித்து என்னை அலங்கரித்திருக்கிற நான் இப்படி நான் சேற்றை அவன் கொடுக்கிறதை நான் வாங்கிக் கொள்ளலாமா? அது மறுத்திருந்திருக்க அவன் வேண்டாமா? ஆகவே உங்களுடைய மனம் அங்கே புதிதாக வேண்டும் என்று சொன்னால் மனதளவிலே நீங்கள் காவலை காத்து கொண்டிருக்க வேண்டும். உங்களுடைய மனதை எப்படி காத்திருக்க வேண்டும்? பிலிப்பிலே அவர் சொல்லுவார், நீங்களோ இயேசு கிறிஸ்து உங்களை ஆளுகை செய்கின்றபடியினாலே உங்களுடைய மனதை காட் யுவர் மைண்ட் என்று அவர் சொல்லுவார். எதை செய்ய வேண்டும்? உங்களுடைய சகல காவலோடும் மனதை என்ன செய்து கொள்ளுங்கள்? காத்துக்கொள்ளுங்கள். எங்கே ஒத்தவேசம் வரும் என்று உங்களுக்கு தெரியுமா? மனதில் தான் உண்டாகும். இயேசு கிறிஸ்து என்ன பிசாசவன் சோதிக்கவன் வரும்பொழுது அவரை வாரும், இப்பொழுது நான் ஆலய அந்த உப்பரிக்கு செல்கிறேன், பின்னாலே வாரும் என்று கூப்பிட, ஆமாம் வரை என்று அவர் வந்தார். அவர்
அவரை கூப்பிட்டு போவதற்கு பசுத்தாவின் முன்னால் நடத்தினால், தேவன் நடத்தினால் போவார். இந்த பேய் நடத்தினால் அவர் போவாரோ? ஒரு நாளும் அவர் போவதில்லை. பட் மனதை ஆக்குப்பை பண்ணி யூ கேன் பிகம் எ கிரேட் மேன், ஒரு பெரிய மனிதனாய் மாறலாம் என்றெல்லாம் மனதிலே அளவிலே கருப்பு ட்ரெஸ்ஸை போடுவதற்கு ட்ரை பண்ணுவான். அதுபோன்ற ஒரு மனதை தான் ஒத்தவேசம். அதிலே அவன் ஒத்தவேசம் தரிக்க ஆரம்பித்து விட்டான் என்றால், பகிரங்கமாய் கருப்பு ட்ரெஸ்ஸு போடுவோம், பகிரங்கமாய் அவன் குடிக்க சென்றானோ அதெல்லாம் தோன்றுவதில்லை. மனதளவிலே அவன் வருகிறான்னு பாருங்கள். அந்த நாட்களில் நான் கண்டுபிடித்திருக்கிறேன். யார் மீதான் ஒரு கோபம் வந்தால், ராஸ்கல், மூட்டாள், இப்படி செய்து விட்டான் என்று உள்ளத்தில் ஒரு கோபம் வருவதை போல் வார்த்தைகள் வரும். என்ன நடக்கும் என்று தெரியுமா? சில நாட்களுக்குள்ளாக அந்த வார்த்தை வெளியே வரும். ஐ ஹவ் நாட் காடட், அதை நான் காத்து கொள்ளவில்லை. யார் மீது விழுகிறது இந்த உருமல் வரும். அந்த உருமலை உள்ளே வைத்திருப்பான். அதை மனதை காக்காதபடினாலே சிங்கம் வெளியே வந்துவிட்டது. அந்த மனம் இப்பொழுது கெட்டு போய்விட்டது. அந்த மனம் அது பழையது போல் அதே போல் இருக்கிற மறுரூபம் ஆகவில்லை. அந்த மனதிலே ஒரு மாற்றம் உண்டாகவில்லை. அது என்ன செய்துவிடும் என்று தெரியுமா? அந்த வெளியே வந்த சிங்கம் வெளியே வந்தே விடும். உங்கள் மனதின் அறையிலிருந்து வெளியே வந்துவிடும். ஒன்று பேரிலே அவர் சொல்வார், மனதின் அறை கட்சியை கட்டி கொண்டவர்களாய் என்று சொல்வார். எதை கட்டி கொள்ள வேண்டும்? உங்கள் மனதின் அறை கட்சியை கட்டி கொண்டவர்களாய். ஒத்தவேசம் எங்கே நடக்கும் என்று எண்ணினீர்கள்? இன் யுவர் மைண்ட், ஒரு மனதில் வந்துவிடும். ஒரு காமவிகாரம் எங்கே வந்துவிடும்? மனதில் வந்துவிடும். ஒரு நாள் நீங்கள் அதை அவிழ்த்து விட்ட அந்த சிங்கம் வெளியே வந்தே தீரும். ஒரு ஒத்தவேசம் ஒன்றும் பழிக்கப் போவது இல்லை. ஒரு நாள் வந்து உங்களையே அது பிரி போட்டு விடும். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டே இந்த ஒத்தவேசம் என்பதை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுடைய ஆரம்ப காலத்திலே இந்த 2வது அற்புதம் என்று சொல்கிற அடுத்த பகுதி என்னவென்றால், கானாவூர் கல்யாணத்திற்கு பிறகு வருகின்ற அந்த அற்புதம். அது என்னவென்று சொன்னால், என்ன அற்புதம்? 5 அப்பத்தை கொண்டு என்ன செய்தார்? 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேரை போஷித்த அந்த அப்பத்தில் அவர் கொஞ்சம் மீதியான துருக்கிகளை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது அவரிடத்திலே ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார்? 2 நாள் கழித்து அவர் வருகிறார்கள். போகும்பொழுது, நீங்கள் பரிசெயர் என்று புளித்தமாவை குறித்து என்ன செய்யுங்கள்? எச்சரிக்கையாக இருங்கள். ஐயையோ, நாம் மறந்து விட்டோம், கெட்டு போயிருந்திருக்குமே, அதைத்தான் சொல்லிவிட்டார் போல் இருக்கிறதே என்று அஞ்சின பொழுது, இன்னும் அயனோட ஆசிங்க அது அன்றைக்கு பழைய கெட்டு போயிருந்தால் நான் இப்பொழுது 4000 பேர் அந்த 7 அப்பத்தை கொண்டு நான் எத்தனை பேர் போசித்தேன்? 4000 போசித்தேன் அல்லவா? ஐ வில் கிவ் யூ த ஃப்ரெஷ். நான் எப்பொழுதும் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறேன். நான் பழசி நான் கேட்பதில்லை. எடுத்துக்கொண்டு வாருங்கள், அந்த நேரத்தில் பயன்பட்டால் கொடுக்கலாம் என்று சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் அதை ஐயோ பழசாகி போய்விட்டதே, கெட்டு போயிருந்திருக்குமே, அதைத்தான் சொல்கிறாரோ என்று எண்ணினார்கள். நீங்கள் 5 அப்பத்தை கொண்டு எத்தனை பேர் போசிக்கப்பட்டது? 5000 பேர். அந்த 7 அப்பத்தை விட்டு எத்தனை பேர் போசிக்கப்பட்டது? 4000 பேர். இன்னும் தான் நீ அறிந்திருக்கிறீ அல்லவா? ஐ வில் கிவ் ஆல் த டைம் ஃப்ரெஷ்ஷாகத்தான் கொடுப்பேன். நான் அதை கேட்கவில்லையப்பா. நான் சொல்ல வந்தது என்னவென்று சொன்னால், கெட்டு போயிருந்த பழைய அந்த புளித்த மாவாகிய அந்த மாய்மாலத்தை குறித்து எச்சரிக்கையார்கள். அவர்கள் மாய்மாலம் செய்கிறவர்கள், நடிப்பவர்கள். பரிசேயன் என்றால் என்னவென்று தெரியுமா? த மோஸ்ட் ஹோலி மேன் என்று அந்த நாட்களிலேயும் இந்த நாட்களிலும் உண்டு. ஃபேரிசிஸ் என்று சொன்னால் நாம் கெட்ட வார்த்தையை போல் நம்ம எண்ணிக்கொள்கிறோம். பவுல் தன்னை குறித்து என்னவென்று சொன்னார் தெரியுமா? நான் பரிசேயன் என்று சொன்னார். நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாது என்று சொன்னார். ஃபேரிசிஸ் என்று சொல்லுவது ஹோலினஸ், பட் தே மேட் இட். கொஞ்ச நாட்களாய் அவர்கள் அதை வெளி தோற்றத்தில் வைத்துவிட்டு அவர்களோ உள்ளே அவர்கள் மாய்மாலம் செய்கிறவர்களாய் மாறிவிட்டார்கள். தட் இஸ் சேட் திங். பரிசுத்தத்தை விரும்பி வந்த குடும்பத்தை போல் ஒரு குடும்பம், ஒரு சபை இருந்து கொண்டு மாய்மாலத்தை தரித்து கொள்வது அது சரிதானா? அப்படி நாம் மாய்மாலத்திற்கு நான் போய்விடலாமா? அது ஒன்று. அவர்கள் என்ன இல்லையோ அதை பேசுவார்கள். பண ஆசை அவளுக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது எழுந்து வந்து பண ஆசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், பணம் உங்களை பிடித்து விடும், அது வேறொரு எஜமான் என்றெல்லாம் வல்லமையாய் பேசுவார்கள். பட் த இன்சைட், உள்ளே அவர்கள் மாய்மாலத்தை அவள் தரித்திருக்கிறார்கள். எதில் அவர்கள் ஃபெயிலியர் ஆகிறார்களோ, எதில் அவர்கள் பாலி இச்சை குறித்து அங்கங்கும் அங்கே தவறெல்லாம் இழைத்து இருப்பார்களோ, மேடையில் வந்தவுடனே பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருங்கள், பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களுடைய உடலை கொடுத்து வாழுங்கள், உங்களுடைய கண் மோகிக்கக்கூடாது, அங்கே இருதய விபச்சாரம் என்று பேசுவார்கள்.
பேச முடியுமா? எஸ், பேச முடியும். அவர்கள் அன்பற்ற நிலையிலே வாழ்வார்கள். எங்கு வேண்டுமானாலும் பிரிவினை ஏற்படுத்துவார்கள். கணவனுக்கு மனைவியை கூட பிரிவினையை கொண்டு வந்து வைத்து விடுவார்கள். தன்னுடைய சகோதரனுக்கும் இன்னொருடைய சகோதரனுக்கு பிரிவினை உண்டாக்குவார்கள். ஒரு சபையிலே கூட பிரிவினை வைத்து விடுவார்கள். மேடையில் வரும்பொழுது லவ் ஒன் அனதர், ஒருவரை ஒரு நேசிங்கள் என்று சொல்வார்கள். ஒரு சீசனுடைய அடையாளமே ஒருவரை நேசிப்பது தான். இந்த ஒருவரை நேசித்தால் நீங்கள் இயேசுனுடைய சீசன் என்று உலகம் அறிந்து கொள்ளும் என்று பேசுவார்கள். With this hypocrisy, இது ஒரு மயமாளத்தை வைத்து அன்பை பேசிவிட்டு அன்பற்ற தன்மை வாழ்ந்து கொண்டு மூடி மறைத்து வாழ்ந்தால் எங்கே அன்பு கட்டப்பட முடியும்? மயமாளத்தில் கட்டப்பட முடியுமோ? ஒரு குடும்பத்தில் தான் கட்டப்பட முடியுமோ? உங்கள் பிள்ளைகளை பார்த்து பிள்ளையை இதை தவறு செய்யாத என்று சொல்லும் பொழுது உங்கள் அடிச்சவடை பின்பற்றுகின்ற பிள்ளை ஒரிஜினல் அடிச்சவடைத்தான் கண்டிப்பாக பின்பற்றி வரும். கண்டிப்பாக அந்த பிள்ளையை நீங்கள் கண்டிக்கிற அந்த விஷயத்தில் நீங்கள் மாடலாய் இல்லை என்று சொன்னால் உங்கள் அடிச்சுவடை கண்டிப்பாக பின்பற்றி வரும். இந்த சர்ச் இஸ் நாட் த மாடல் ரோலாய் அங்கே இல்லை என்று சொன்னால் சபையாக அதை அடிச்சுவடை பின்பற்றி தானே வரும். நான் நல்லதுதானே பிரசங்கித்தேன் என்று நீங்கள் சொல்லலாம். மைமாளக்காரனே, நீயும் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கவில்லை. பிரவேசிக்க வந்த இளைஞர்களையும் அந்த வாலிபர்களையும் பிரவேசிக்க விட்டுவிடவில்லை. நீ சென்றிருந்தால் வந்திருந்திருப்பார்கள். முன்னோடியாய் செல்லாமல் மனுஷனே நீயே போகாமல் இருந்து கொண்டு அவர்களையும் போக விடாமல் இருந்து கொண்டிருக்கிற மாய்மாலமே என்று ஆண்டவர் கேட்கவில்லையா? ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்க வேண்டும். அவன் வாழாதபடி ஜென்மத்திற்கும் தன்னுடையவர்களை ஒருவரையும் அவன் மாற்றவனால் இயலவே இயலாது, ஒரு காலமே இயலாது. யூ மஸ்ட் நோ தேன். அதை அறிந்ததற்குள்ளாய் நாம் வாழ வேண்டும். மாய்மாலத்தை பகிரங்கமாக எதிர்த்து நிற்க வேண்டும். டோசர் அந்த நாட்களே ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை அவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? மாய்மாலம் என்பது ரட்சிக்கப்பட்ட உடனே அநேகரிடத்திலே தோளிலே விழுந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற பச்சோந்தி என்று சொல்லுவார். அந்த பச்சோந்தி என்ன செய்யும் என்று தெரியுமா? ஆகா, நான் தேவனுடைய பிள்ளை, அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், இப்படிலாம் பேசக்கூடாது, இப்படிலாம் நடந்து கொள்ளக்கூடாது அவன் என்று எண்ணுகின்ற நேரத்திலே அந்த பச்சோந்தி டகார் என்ற நிறத்தை கொஞ்சம் அதை வேறு விதமாய் அதை மாற்றிக்கொண்டு தட்ஸ் ஓகே, தட்ஸ் ஓகே, இந்த நேரத்தில் கொஞ்சம் நீ அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டால் போதும், இதெல்லாம் அப்படியும் பாவம் இல்லை, இது ஒன்றும் உனக்கு என்ன யார் சொன்னது மரணம் வரும் என்று, அதெல்லாம் ஒன்று நடைபெறாது, பாரேன், நீ அதை புசித்து பாரேன், இதை செய்து பாரேன் என்றது. அது அந்த பச்சவந்தி மாய்மாலன் சொன்னவுடன் அது இனிமையான அந்த வார்த்தையை கேட்டவுடன் தன்னுடைய தோளுக்கு நிறத்தை போல இருப்பதை கண்டவுடன் அந்த மாம்சத்தை போல் அது காண்பித்த உடனே அந்த டோசர் சொல்லுவார், எஸ் ஐ வில் டூ தேட், நீ சொல்லுவீங்க நான் கேட்கிறேன் என்று பச்சவந்தியை அவன் தட்டி கொடுப்பானாம். அந்த பச்சவந்தி காலமெல்லாம் அவனுக்கு பச்சவந்தியாகவே இருக்கும். என்ன காரியம் அங்கே நடந்தாலும் அவன் தீது என்று இருந்தாலுமே கூட கொஞ்சம் யோசிக்கின்ற நேரத்தில் பச்சவந்தி வந்து உட்கார்ந்து கொண்டு டோன்ட் பாதர், யூ டூ யுவர் செல், நீ என்ன விரும்பினாய் செய்தே தீர்க்க வேண்டும், நான் என் வழி தனி வழி என்று போ, நான் செய்ய வேண்டிய செய்தே தீர்வென்று செய்துவிடு, யூ டோன்ட் நீட் டு பி டீச்சபிள், போதிக்கக்கூடியவனாய் ஆலோசனை கேட்கக்கூடிய இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றது பச்சவந்தி மிக நைஸாய் பேச. எஸ் எஸ் பார்க்கிறான், தன்னுடைய தோலை போல உள்ள நிறத்தை போல் இருக்கிறதை கண்டவுடன் தடவி அதை கொடுத்து விடுகிறான். வாழ்ந்து கொண்டே இருக்கிறதாம். ஒரு நாள் ஆவியானவர் அவனுடைய அபிஷேகத்தை கேட்க அவன் நின்ற பொழுது ஆவியானவர் வந்தவுடனே அதை அபிஷேகத்தை பெற்றவுடன் அதே பச்சவந்தி மறுபடியும் ஒரு சோதனையிலே அவனுக்கு இவ்வாறு கூறின பொழுது he turned to the Holy Spirit, பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பரிசுத்தாவை நோக்கி திரும்பினான். அந்த அந்த அவர் சொன்ன அந்த உவமையில் வந்து அவர் சொன்னவர் அந்த ஏடுவழி டோசர் நின்றுவிடன், டோன்ட் லிசன் டு him, that is not your flesh, உன் own flesh, this is chameleon, இது பச்சோந்தி என்று அவன் பிசாசனுடைய ரூபம். what can you do now? சொல்லிட்டா இவ்வளோ காலம் ஆண்டு இருக்கிறது என்று எண்ணாதே, புடுங்கி ஓங்கி எரிந்துவிடு, ஐயோ இருக்க பிடித்திருக்கிறதே, டோன்ட் பாதர், ஐ வில் கிவ் யூ த ஸ்ட்ரென்த், உனக்கு பலனை தரேன் என்று சொன்னவுடன் அவர் பிடித்தாராம். பிடித்து ஷரட் என்று தோலை உரிப்பதை போல் இருந்ததாம். அது விட்டுவிடு என்று கேட்டதாம். இல்லையாம், ஷட்டார் என்று கீழே தூக்கி எரிந்தவுடனே காட் மேட் இட் அஸ் ஹார்ஸ், அதை ஒரு குதிரையாய் மாற்றி விட்டாராம். ஓகே ஜம்ப் ஆன் இட் என்று சொன்னாராம். அது என்ன சொன்னாராம்? அதே மேல் குதித்து உட்கார் என்று சொல்ல குதித்து உட்கார அந்த குதிரை என்ன செய்ததாம்? ஸ்பீடாக அது ஓட. he got the victorious life, this is the life you must live forever என்று அந்த பரிசுத்தவான் சொன்னாரே பார்க்கலாம் அந்த அற்புதமான அந்த உவமையை. அதுபோல்
எல்லோர் தோல் மீதும் அந்த பிரசுத்தம் அந்த கெமேலியான் ஒட்டி இருக்கிறான். உலகத்தோட ஒத்தவேசம் தரித்துக்கொள் அப்படி அவன் சொல்லுவான். எல்லா கூக்குரலுக்கும் கேட்டு கேட்டு எத்தனை காலம் வாழ்வீர்கள்? இரட்டை வேடம் போடுவீர்கள். நீங்கள் வெளியே பார்ப்பதற்கு ஆட்டுத்தோல், உள்ளே பார்த்தால் நீங்கள் ஓனாய் என்று இப்படி வாழ்ந்து கொண்டு எத்தனை காலம் வாழலாம்? யூ கேன் டூ நத்திங் ஃபார் காட். தேவனுக்கும் ஒன்றும் செய்ய இயலாது. உங்கள் குடும்பத்திற்கும் ஒரு வழியை காட்ட இயலாது. உங்களுக்கு பின்னால் வருகின்ற இந்த சிறியல் என்று இருக்கிறார்களே அவர்களுக்கும் நீங்கள் வழிகாட்ட இயலாது. யுவர் டபுள் லைஃப், உங்களுடைய இரட்டை வாழ்க்கை என்று சொல்வது, நீங்களும் பரலோகம் போக மாட்டீர்கள், பின்னால் வருகிறவர்களுக்கும் நீங்கள் பூட்டி போட்டு விடுவீர்கள். வாட் கேன் யூ டு நவ்? லிசன் டு த ஹோலி ஸ்பிரிட். உங்களுடைய முழு சரீரங்களையும் ஜீவ வழியாக ஒப்பு கொடுங்கள். ஒப்பு கொடுத்து விட்டு டேக் தட் கெமேலியான். அவ்வப்பொழுது உங்களை ஆசை வார்த்தை கூட்டி அப்படியே வாழ்ந்துவிடு. சுயத்திற்காக வாழ்ந்துவிடு. ஏன் திருந்த வேண்டும்? உன் போக்கு தனிப்போக்கு என்று வைத்து வாழ பார்க்க வைக்கிறானே, மறுரூபமாகுவதா? வேண்டே வேண்டாம். மனது புதிதாக வேண்டுமா? அதெல்லாம் வேண்டாம். நீ மறுரூபமாக வேண்டியதில்லை, அப்படியே நீங்கள் வாழ வேண்டும் என்று அவன் சொல்கிறானே பாருங்கள். அந்த பச்சவந்தை அந்த மாய்மாலத்தை பிடுங்கி எறியுங்கள். த்ரோ இட் அவே, தூக்கி எறியுங்கள். God will make it as the horse victorious. ஜெயம் கொண்ட அந்த குதிரை பந்தயத்துக்கு ஆயத்தம் செய்யப்பட்டதை கொண்டு வந்து ஜெயத்தை கர்த்தர் கொடுத்து நீங்கள் அதே மேல் சவாரி செய்து யூ டேக் த கண்ட்ரோல். அந்த கண்ட்ரோலை வைத்து அதை நீங்கள் ஓட்டத் தொடங்கி விடுவீர்கள். குருந்திலே பவுல் சொல்வதே போல், என் சரீரத்தை நான் அடக்க முடியவில்லை என்றால், ஆள முடியவில்லை என்றால் நான் பிரசங்கித்து என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இல்லை. என் சரீரத்தையே ஆள முடியவில்லை. ஆகவே என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன் பை த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் என்று இருப்பது தான் மறுரூபமாகக்கூடிய ஒரு செயல். டோன்ட் லீவ் த டபுள் லைஃப். இருமணம் உள்ளவர்களே என்று வாசித்தோமே, அதுபோன்று யாக்கோபு நாளில் வாசித்ததை போல் இருமணம் உள்ளவர்களே, இருமணம் வைத்து வாழ வேண்டுமா? இதுவும் வேண்டும் அதுவும் வேண்டும் என்று வாழுவதா? நோ. புத்தியில் ஆராதனை என்று சொல்வதெல்லாம் உங்களுடைய முழு சரீரத்தையும் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து வாழுங்கள். தென் த ஹோலி ஸ்பிரிட் வில் கம். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது வருவார்? எப்பொழுது அங்கே ஆவியான வருவார்? முழு பலியும் கொண்டு வந்து, தகன பலியும் சந்து சந்தாய் வெட்டி வைத்து முழு பலியும் கொண்டு வந்து வைத்துவிட வேண்டும். இனி நான் அல்ல நீரையும் ஆள வேண்டும் என்று, இனி நான் அல்ல நீரே இருக்க வேண்டும் என்று அப்படியே கொண்டு வைத்து விட்டால் த ஹோலி ஸ்பிரிட் வில் கம். பரிசுத்த ஆவியானவர் வருவார். இவன் இருமணம் உள்ளவன் அல்ல, முழுமையும் ஒப்பு கொடுத்து விட்டான் என்று அவனை ஆட்கொண்டு செம்மையான பாதையை நடத்துவார். வஞ்சனை இல்லை என்றால் வஞ்சனை என்று சொல்கின்ற இந்த பச்சோந்தி உங்களை விட்டு வெளியே போவதே இல்லை, ஜென்மத்திற்கும் போகாது. இந்த பச்சோந்திக்கு நான் கேட்டிருக்கிறேன், ஏராளம் கேட்டிருக்கிறேன். பச்சோந்தி என்று நான் பெயரை வைத்துக் கொள்ளவில்லை, ஆனால் மாம்சத்துடைய இச்சை என்று கேட்டிருக்கிறேன், சுயத்தினுடைய ஆணவம் என்று கேட்டிருக்கிறேன், உலகத்தினுடைய மோகம் என்று கேட்டிருக்கிறேன். இந்த அனைத்தும் அவர் உருவப்படுத்தி சொன்னதை போல் பச்சோந்தியாய் வந்து உங்களை ஆசைப்படுத்தும். இது இல்லை என்றால் எப்படி வாழுவது? இருமணம் வேண்டுமப்பா, இந்த ஒரு மனம் வேண்டாம், இதை விட்டு ஒரே இடத்திற்கு வா. முழு சரீரத்தை கொண்டு போய் ஒப்படைப்பது, அதை ஆளுகைக்கு விடுவது, உடனே அதை கொண்டு நீ புதிதாய் மறுரூபம் அடைவது, ஒரு மறுரூபத்திற்கு உரிய வாழ்க்கை, நீ புதிதாக மனம் புதிதாக வேண்டுமா? அதெல்லாம் வேண்டாம். யூ கேன் ஹேவ் த ஒன் மைண்ட், ஒரே மனது, அந்த இருமனதை உடையவனாய் வந்துவிடு. உன்னுடைய மனதை ஏன் பூட்டி வைக்க வேண்டும்? வழக்கம்போல் மனதிலே என்ன வேண்டாம் வரட்டுமே. ராஸ்கல், கோபம், ஆத்திரங்கள், சில வசனங்கள் கூட சொல்லிக் கொள்ளுங்களேன். வந்துவிட்டது வைங்கள், சிங்கம் வந்துவிட்டது, வெளிப்பட்டே தீரும். யூ cannot fool your mind. உங்களுடைய மனதை நீங்கள் ஏமாற்ற இயலாது. The mind belongs to God, the soul, the spirit belongs to God. Can you fool it? அதை ஏமாற்ற முடியுமா? ஆகவே அவரை ஆராதிக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதன் எப்படி ஆராதிக்க வேண்டும்? ஸ்பிரிட், தேவன் ஆவியாக இருக்கிற அவரை ஆராதிக்க வேண்டும். தட்ஸ் ரைட். பட் த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் உண்மையோடு ஆராதிங்கள். இஃப் யூ ஆர் நாட் ஃபெய்த்ஃபுல், தட் இஸ் நாட் த வர்ஷிப். யூ புட் த டூ மைண்ட், இரண்டு மனதை வைத்தால் யூ cannot call it as a worship of God. God reject that. தேவன் அதை தூக்கி எறிந்து விடுவார். Serve the Lord. கர்த்தரை ஊழியம் செய்யுங்கள், ஒரு மனதாய் ஊழியம் செய்யுங்கள், இருமணம் உள்ளவர்களாய் வாழாதீர்கள். விபச்சாரிகள் என்று அந்த வசனத்திலே பார்க்கிறோம். என்ன விபச்சாரம் இது? தேவனுக்கென்று வாழுவேன், இந்த மனைவிக்கு வாழ்வேன், அந்த மனைவிக்கு வாழ்வேன் என்று வாழ்வதா? இந்த புருஷனுக்கு வாழ்வேன், அந்த புருஷனுக்கு வாழ்வேன் என்று வாழ்வதா? ஒரு மனம் கொண்டவராயிருங்கள் என்று அவர் சொல்கிறாரே, அதுபோன்று ஒரு மனமானது என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்களுடைய மனம் என்ன ஆக வேண்டும்? உங்களுடைய
புதிதாக வேண்டும். இட் வில் பி ரினியூடு. எப்பொழுது புதிதாக வேண்டும்? நாட் ஒன்ஸ் ஃபார் ஆல், ஒரே நேரத்தில் புதிதாகிவிட்டு என்று எண்ணிக்கொண்டு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழாதீர்கள். எவ்ரி டைம், ஒவ்வொரு நேரத்திலையும் அந்த ஒரே எஜமானுக்கு விரோதமாய், ஆராதனை செய்வதற்கு விரோதமாய் ஒரு மாம்சமோ உலகமோ என்று வரும்பொழுதும் ரினியூ தேன், புதிதாக்குங்கள். ஒரு நாளிலே 20 தடவை புதிதாக்க வேண்டும். அண்ட் த நெக்ஸ்ட் டே ஆல்சோ கம்ஸ். எவ்ரி டே யூ மஸ்ட் பி கேர்ஃபுல் டு ரினியூ யுவர் மைண்ட். உன் மனதை புதிதாக்க வேண்டும், உன் மனதை பாதுகாத்திருக்க வேண்டும். அங்கு எண்ணங்கள் சிதறி ஓடி வந்துவிடக்கூடாது. புலி அவுத்து விட்டு நீங்கள் வேடிக்கை பார்க்காதீர்கள். கடித்துவிடும், பொல்லாங்கு செய்துவிடும். என்ன செய்த மனதில் வைத்தீர்களோ வெளிப்பட்டு விடும். சும்மா இல்லை, வெறுப்பை உள்ளே வைத்துக்கொண்டே வாழாதீர்கள். பூட்டி வையுங்கள், அங்கேயும் கழுவிக்கொள்ளுங்கள், மறுரூபம் அடைந்து விடுங்கள். இல்லை என்றால் வெளியே வரும். வந்து யாரையெல்லாம் மனதில் வைத்தீர்களோ கடித்து குதறி வைத்து விடும். ஆகவே திஸ் ஹிப்பாக்ரசி நாடகத்தை, இந்த வேஷத்தை தரித்து கொள்ளக்கூடாது. நீங்களோ ஒளியினுடைய நல்ல உடுப்பிற்கு வந்து விட்டீர்கள், ஒளியினுடைய வேஷத்துக்கு வந்து ஒளியை தரித்து கொண்டீர்கள். இனி வேஷம் போட வேண்டும் என்று சொன்னால் இந்த பிரபஞ்சத்திற்கு வேஷம் போட வேண்டும். ஆண்டவர் தந்ததெல்லாம் வெண்ணுடை. இந்த பிரபஞ்சத்திற்கு வேஷம் தரிக்க வைக்கிற இந்த கெமீலியான், இந்த பச்சோந்தி கருப்பு உடை, கொஞ்சம் தாரை பூசிக்கோள். சும்மா வந்து இங்கே வேஷம் போட்டுக்கொள்ளலாம், உலகத்தோடு சேர்ந்து நீ வேஷம் போட்டுக்கொள்ளலாம். உலகத்தில் உள்ளவன் அவன் புத்தரை போல் வேஷம் போட்டுக்கொண்டு, யோவான் ஸ்நானனை போல் வேஷம் போட்டுக்கொண்டு நடித்து அந்த நடிப்பு நடிக்கிறான். அது போகட்டும், அந்த இல்லை. இது இன்னொன்று, நீ தெய்வத்தின் பிள்ளையை மாறிவிட்டேன், அவ்வப்பொழுது பிசாசத்தின் பிள்ளையை மாறிக்கொள்ளலாம். யூ கேன் மேக் எ தார் தேர். உன்னுடைய தாரை நீ பூசிக்கொண்டு, வெண்ணுடையை நீ பூசிக்கொண்டு, அதை அழுக்காக்கி நீ கருப்பாக்கி கொண்டு இங்கே நடித்து விடு, எங்கே நடித்து விடு. பின்பு அங்கேயே போன பிறகு அதை தூக்கி போட்டுவிட்டு வெண்ணுடையை வைத்துக்கொள். வாட் அ ஃபவுல் திங்ஸ்! எவ்வளோ கேவலமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை! இந்த உலகம் அந்த கேவலமான கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழட்டும். இந்த உலகத்தில் உள்ள ஏனதான் என்று வாழ்கின்ற சபை ஒன்று வாழ்ந்தால் வாழட்டும். யாரோ ஒருவர் அப்படி வாழ்ந்தால் என்றால் இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும். I should not be like that. நான் அப்படி இருந்து விடக்கூடாது. I said டெய்லி ஒவ்வொரு நாளும் மனம் புதிதாகிறனாலே மறுரூபம் அடைய வேண்டும். மறுரூபமே காரியம், புது சிருஷ்டியே அந்த காரியம். ரூபங்கள் மாறிக்கொண்டே போக வேண்டும். ஒரு நாள் என்னுடைய ரூபம் என்னுடைய எஜமான் என் மனவளனை போல் மாறுகிறது. அந்த அற்புதமான சுவிசேஷத்தை கரைப்படுத்தி வாழ்ந்து விடாதீர்கள். இங்கே இருக்கிற ஒருவராவது கரைப்படுத்தி வாழ்ந்து விடாதீர்கள். You live a holy pure life, not with the double mindedness. இந்த இரு மனதை கொண்டு வாழாதீர்கள். முழு சரீரத்தையும் ஒப்பு கொடுத்து அவர் ஒருவரையே நீங்கள் ஆராதிக்கிறவர்களை புத்தியுள்ள ஆராதனையை ஆராதிங்கள். இல்லை என்றால் இந்த உலகத்திலே ஜாலியாக தோன்றும். டபுள் லைஃப் வாழ்வது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். யூ கேனாட் ஸ்டாண்ட் பிஃபோர் காட். தேவனுக்குமா வரும்பொழுது உங்கள் இருக்கக்கூடிய இரு மனதை பிரித்து வைத்து காண்பிப்பார். see your white dress here, see your dirty dress here. உன்னுடைய டர்ட்டி ட்ரெஸ்ஸில் செய்த செயலெல்லாம் பாருங்கள் என்று சீன் ஆஃப்டர் சீன் வரலாம் உங்கள் வந்து குதிக்கும். பூமியிலே நியாயத்திற்பு அந்த பரலோகத்துக்கு சென்று அந்த லாசர் இடத்துல ஐஸ்வர்யவானத்தில் நடந்த உரையாடலே சொல்லுவார், நீ பூமிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்துக்கொள் என்று சொல்லுவார். ரிமெம்பர், உன் மனதில் நினைத்துப்பார். சீன் ஆஃப்டர் சீன் அவனுக்கு வந்து குதித்து விட்டது. ஒரு நாள் நீ அவனுடைய பிள்ளையாக இருந்தார், அவராமே என் தகப்பனே என்று அவன் கூப்பிட்டது உண்மைதான், பொய் சொல்ல இயலாதுதான். ஆனால் இந்த லாசரும் டபுள் ரோல் வாங்கவில்லை. ஹீ லிவ்ட் ஃபார் மீ. ஆகவே என்னை அவன் மரித்தவுடனே என்னை என் மடியிலே கொண்டு வந்து விட்டார்கள். அவனுக்கு இருமணம் உள்ளவரை அவர் மடியிலே வைத்து கொள்ளுவார். ஒரு பக்கம் வெள்ளை, ஒரு பக்கம் கருப்பு, ஒரு பக்கம் தூய்மை, ஒரு பக்கம் சகதி, அவனையாக கொண்டு வந்து மடியிலே வைத்து கொள்வார். லிவ் ஏ ஹோலி லைஃப், பரிசுத்த வாழ்க்கை வாழ்கள் எல்லாம் கொஞ்ச காலம்தான். சீக்கிரம் வரப்பு நாளை கூட வந்து விட்டால் சீன் முடிந்து விட்டது. வாழ்க்கையினுடைய இந்த அற்புதமான இந்த பாக்கியம் இழந்து போய்விடுவோம். எப்படி ஆனாலும் உங்களுடைய வயதான 100 வயதுக்கான வாழ போகிறீர்கள். கிறிஸ்து நிச்சயமாய் வருவார். வருகிற நாளிலே உங்களுடைய அந்தரங்கங்கள் எல்லாம் வெளியரங்கமாகும். உங்களுடைய ட்ராமாக்கள் எல்லாம் வெளியே வந்து நிற்கும். உங்களுடைய வெளியரங்கங்கள் இருமனதை உள்ளதெல்லாம் அப்பட்டமாய் மாறிவிடும். யூ கேனாட் ஹைட் இட் எனிமோர். அதை மறைத்து விட இயலாது. இந்த உலகத்தில் எத்தனை குருஜிக்களை நம்பி எத்தனை கூட்டங்கள் போகிறது என்று தெரியுமா? வெளியே அவர்கள் குருஜிக்கள் பின்பு பல ஆண்டுகளுக்கு பிறகு அவன் செய்த விபச்சாரங்கள், அவன் நடத்தி கொண்டிருந்த அந்த பொருளாசை காரியங்கள், அவனுடைய ரூமை திறந்தால் கட்டுக்கட்டாய பணங்கள் என்றெல்லாம் வருகிறதே பாருங்கள். அது போன்று பகுதி ஏமாந்து விடாதீர்கள். யாரையாவது வாழ்ந்தான் என்றால் பொய்யாய் வாழ்ந்தான், அதை பின்பற்றி போய்விடாதீர்கள். பரலோகத்திற்கு அவன் சென்றானா என்று பாருங்கள், நீங்களும் அவனை பின்பற்றுங்கள். அதுதான் நம்முடைய எஜமானுக்குரிய வாழ்க்கை. எஜமானை தொடர நான் எஜமானை பின்பற்றுகிறதே போலவே
நீங்களும் பின்பற்றுங்கள் என்று சொல்கிறோம். நிஜமாகவே ஒருவன் இருக்க வேண்டும். சும்மா அதையும் போலியாகி சொல்லிவிட்டு போய்விடக்கூடாது. ஹி லீவ் எ லைஃப் த இன்னர் ஒருமன வாழ்க்கை வாழ்ந்தவனாக இருக்க வேண்டும். டபுள் ரோல் இல்லாத ஒரு தலைவன் இருக்க வேண்டும். ஒரு முப்பன் இருக்க வேண்டும். அவன் மெய்யாவே தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும். கர்த்தர் அவனை ஆதரிப்பார், ஜென்மத்திற்கும் ஆதரிப்பார், சந்ததியையும் ஆதரிப்பார். அவர் வரும் வரைக்கும் அந்த சபை தூய்மையுள்ள சபையாய் நிலைத்து நிற்கக்கூடிய சபையை மாறும். இந்த சந்ததிகள், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் உங்களை நல்ல வழியிலே பின்பற்றி அவர்களும் அடுத்த சந்ததிக்குரிய ரட்சிக்கப்பட்ட காலம் வந்த பிறகு உத்தமமுள்ளவர்களாய் மாறுவார்கள். ஏனென்றால் என் தாய், என் தந்தை, என் அண்ணன் இந்த சபையிலே இருந்து இருக்கிற வாழ்க்கையை நான் பார்க்கிறேனே என்று மகிழ்ந்தவன் பார்க்க வேண்டும். அது போன்ற உத்தமத்தை, புத்தியுள்ள ஆராதனையை நாம் எல்லோரும் பெற்றுக்கொள்ள, இந்த நடிப்பை தூக்கி எறிய, இந்த கெமீலியான், இந்த பச்சவந்தியை தூக்கி எறிந்துவிட்டு அதன் மேல் ஜம்ப் பண்ணி அவர் குதிரையாய் அவர் மாற்றி தருவார். அதை அடக்கி ஆளுவதற்கு போய் நின்றுவிட வேண்டும். இக்காலம் வரைக்கும் இந்த அசிங்கமான இந்த ஓனான், இந்த பச்சவந்தி உங்களை அடக்கியதே, இப்பொழுது அதை நீங்கள் பிடித்து அடக்கி ஆண்டு ஜெயித்து வாழ்கின்ற வாழ்க்கையை வாழ இந்த நாட்களில் ஆண்டவர் கொடுத்த இந்த செய்திக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். நாம் எல்லோரும் எழுந்து நின்று நாம் ஆண்டவரை கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்தரித்தால் எல்லோரும் ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆமேன் என்று சொன்னால் கண்டிப்பாக எல்லோரும் ஆமேன் என்று சொல்ல வேண்டும். அப்படியே உற்சாகமுள்ள ஒரு நாம் எல்லோரும் எழுந்து நின்று ஸ்தோத்தரிக்கிறோம். பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையிலே எங்களோடு கூட இருந்தமைக்காய் நன்றி. நீர் உண்மையிலவராய் இருந்து எங்களோடு எப்போதும் வாசம் பண்ணுகிறவராய், உங்களுடைய சபையை நேசிக்கிறவராய் ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே எப்போதும் உங்களுடைய பிரசன்னத்தை அருளித்த தருகிறவராய் இருக்கிறீரே. ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை ஆண்டு கொள்ளும். நாங்கள் எல்லோரும் என் ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாக ஒப்பு கொடுத்து வாழ, ஒரு மனம் உடையவர்களாய் வாழ யாவருக்கும் அனுகிரகம் செய்தலும். எங்களுடைய மனம் புதிதாகி நாளுக்கு நாள் புதிதாகி மறுரூபம் அடைந்து உண்மை போல் மாறக்கூடிய அந்த அற்புத வாழ்க்கையை பெற்றுவிட யாருக்கும் உதவி செய்வீராங்க. கிருபையாயிருந்தாலும் உங்களுடைய திவ்யமான சபையை ஒன்றை கட்டியலும் ஆசீர்வதித்தரலும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென்.